வணக்கம். உள்ளது உள்ளபடி நிகழ்ச்சிக்கு வரவேற்கின்றோம். சிங்கப்பூரில் லிட்டில் இந்தியா என்ற இந்தியர்கள் அதிகமாக வசிக்கக்கூடிய பகுதியில ஒரு சில நாட்களுக்கு முன்பாக, ஒரு சில வாரங்களுக்கு முன்பாக ஒரு கலவரம் நடந்தது. அதுவும் அந்த கலவரம் ஒரு இந்தியருடைய மரணத்துக்கு பிறகு ஏற்படுகிறது. இதற்கான காரணம் என்று சொல்லி பல்வேறு இந்தியர்கள், அங்கு பணிபுரியக்கூடிய இந்தியர்கள் நாடு கடத்தப்படுகிறார்கள். சிலர் மீது காவல்துறை நடவடிக்கை எடுக்கப்படுகிறது. 52 பேரை நாடு கடத்தத்துக்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. சிலர் நாடு கடத்தப்பட்டு விட்டார்கள். இதை எப்படி பார்ப்பது? அவர்களுக்கு இந்த உரிமைகள் மறுக்கப்பட்டு விட்டது என்று பார்க்கலாமா, அல்ல அந்த நாட்டு சட்டத்தின்படி நடவடிக்கை எடுக்கப்பட்டு விட்டது என்று மட்டுமே பார்க்க வேண்டுமா என்பதையெல்லாம் இன்றைய உள்ளது உள்ளபடி நிகழ்ச்சியில் நாம் பார்க்க இருக்கின்றோம். முதலில் இது பற்றிய ஒரு தொகுப்பினை காண்போம். சிங்கப்பூரின் மக்கள் தொகையில் 4 விழுக்காட்டினர் தமிழர்கள். 4 தேசிய மொழிகளில் தமிழ் மொழியும் ஒன்று. சுதந்திர சிங்கப்பூரின் வளர்ச்சியில் தமிழர்களுக்கு சிறப்பான பங்கு உண்டு. சிங்கப்பூரில் உள்ள தமிழர்களில் ஏறத்தாழ 75 விழுக்காட்டினர் தொழிலாளிகளாக பணிபுரிகின்றனர். சிங்கப்பூரில் கடந்த 8ஆம் தேதி லிட்டில் இந்தியா பகுதியில் புதுக்கோட்டை மாவட்டம் சத்திரம் கிராமத்தைச் சேர்ந்த குமாரவேலு என்ற கட்டுமான தொழிலாளி தனியார் பேருந்து மோதி உயிரிழந்தார். இதை பார்த்ததும் இந்தியா, வங்கதேசம் உட்பட தெற்காசிய நாடுகளைச் சேர்ந்த 400 பேர் பயங்கர ஆயுதங்களுடன் தாக்குதலில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது. இந்த கலவரத்தில் போலீசார் உட்பட 39 பேர் காயமடைந்தனர். 16 போலீஸ் வாகனங்கள் உட்பட 25 வாகனங்கள் அடித்து நொறுக்கப்பட்டன. இந்த கலவரம் தொடர்பாக தமிழர்கள் 28 பேர் உட்பட 31 பேர் சிறையில் அடைக்கப்பட்டனர். குற்றம் நிரூபிக்கப்பட்டால் இவர்களுக்கு 7 ஆண்டு சிறை தண்டனையும் திறம்படிகளும் வழங்கப்படும் என சட்ட நிபுணர்கள் தெரிவித்துள்ளனர். இந்த கலவரம் தொடர்பாக இந்தியர்கள் 52 பேரை சிங்கப்பூர் அரசு நாடு கடத்த முடிவு செய்து வெளியேற்றி வருகிறது. சிங்கப்பூரில் பணியாற்றும் வெளிநாட்டு தொழிலாளர்களுக்கு அடிப்படை வசதிகள் கூட செய்து தரப்படுவதில்லை என்றும் அவர்கள் மிகவும் மோசமான சூழல்களில் வாழ்கின்றனர் என்றும் கூறப்படுகிறது. திடீரென திருப்பி அனுப்பப்பட்டுள்ளதால் வாழ்வாதாரத்தை இழந்துள்ள 52 தமிழர்களுக்கும் விபத்தில் உயிரிழந்த குமாரவேலின் குடும்பத்திற்கும் சிங்கப்பூர் அரசிடமிருந்து இழப்பீடு பெற்றுத்தர வேண்டும் என்றும், தமிழர்கள் அதிகம் வாழும் நாடுகளில் தமிழ் பேசுபவர்களையே தூதர்களாகவும் தூதரக பணியாளர்களாகவும் நியமிக்க மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அரசியல் கட்சி தலைவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். இதுபோன்ற கோரிக்கைகள் எல்லாம் எழுந்திருக்க இதைத்தான் இன்றைய உள்ளது உள்ளபடி நிகழ்ச்சியில் நாம் அலச இருக்கின்றோம். இவர்களுக்கான பாதுகாப்பு ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா? இந்த நடவடிக்கையின் கடுமையிலிருந்து இவர்களை காக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதா என்பதையெல்லாம் இந்த நிகழ்ச்சியில் நாம் விரிவாக அலச இருக்கின்றோம். புதுக்கோட்டையிலிருந்து எமது செய்தியாளர் சுந்தர் இணைகிறார். புதுக்கோட்டை பகுதியில இந்த நாடு கடத்தப்பட இருக்கக்கூடிய இந்த தமிழர்கள், இந்தியர்களுடைய குடும்பங்கள் அதிகம். அந்த குடும்பங்கள் இன்று போராட்டம் எல்லாம் நடத்துவதாக நாம் புரிந்து கொள்கின்றோம். இந்த நிலையில நம்முடைய அரங்கத்தில் நாம் தமிழர் கட்சியின் சர்வதேச தொடர்பாளர் திரு ஐயநாதன் அவர்கள் இணைந்திருக்கிறார். நான் சுந்தர் கிட்டே இருந்து ஆரம்பிக்கும்னு நினைக்கிறேன். நான் புரிஞ்சுக்கிறேன், இந்த 52, அதாவது லிட்டில் இந்தியா பகுதியில ஏற்பட்ட கலவரத்துக்கு குற்றச்சாட்டுக்கு உள்ளாகி இருக்கக்கூடிய 52 இந்தியர்கள் நாடு கடத்தப்பட இருக்காங்க. அதுல புதுக்கோட்டையை சேர்ந்தவர்கள் அதிகமா உங்களுடைய குடும்பங்கள் இன்று சில கோரிக்கைகளை வைத்து போராட்டம் நடத்துறாங்கன்னு முடிச்சுக்கிறோம். களத்துல இருந்து நிலவரங்களை மேலும் விரிவா சொல்லுங்க சுந்தர். நிச்சயமாக புதுக்கோட்டை மாவட்டம் மிகவும் பின்தங்கிய மாவட்டம். இங்கு உள்ள மீனவ பகுதி மக்கள் மிகவும் விவசாயிகள். இவர்கள் தற்போது பருவகால மாற்றங்களால் விவசாயம் பொய்த்துவிட்ட சூழ்நிலையில் வெளிநாட்டிற்கு சென்று தங்கள் குடும்பத்தை சேர்ந்த ஏதாவது ஒருத்தர் பிழைப்பு தேடி வெளிநாட்டுக்கு சென்று அங்கு வருமானத்தை ஈட்டி இவங்க இங்க குடிய வாழ்ந்து வருகின்றனர். இந்நிலையில் புதுக்கோட்டை மாவட்டத்தில் குறிப்பாக ஆலங்குடி, கரம்பக்குடி, அறந்தாங்கி பகுதிகளில் சிங்கப்பூரில் வாழற தமிழர்கள் மிகவும் அதிகம். இது தற்போது கடந்த 8ஆம் தேதி சிங்கப்பூரில் நடந்த இருபத்த நிகழ்ச்சியில் ஒரு தமிழர் புதுக்கோட்டையைச் சேர்ந்த இளைஞர் ஒருவர் உயிரிழந்தார். இதனை தொடர்ந்து அங்கு ஏற்பட்ட கலவரத்தில் அங்கு வாகனங்கள் தீக்கிரையாக்கப்பட்டன. இதனைத் தொடர்ந்து அங்கு சிசிடிவி கேமரா மூலம் கிட்டத்தட்ட ஒரு 28 தமிழர்களை கைது செய்து சிங்கப்பூர் அரசு சிறையில் அடைத்துள்ளது. அந்த 28 பேர் கிட்டத்தட்ட ஒரு 10 பேர் புதுக்கோட்டை மாவட்டத்தைச் சேர்ந்தவர்கள். இது தவிர அந்த விபத்து தற்செயலாக நடந்ததா இல்ல அந்த வேண்டும் என்று யாராவது அவரை அந்த மாணவ இளைஞரை பஸ்ஸில் இருந்து தள்ளிவிட்டார்களே என்ற சர்ச்சை ஒருபுறம் இருக்க, அங்கு அந்த கலவரத்தில் ஈடுபட்ட தமிழர்களை
நாடு கடத்துவதற்கான முயற்சியில் வந்து சிங்கப்பூர் அரசு இறங்கியுள்ளது. அந்த நாடு கடத்தியும் ஒரு 2-3 தமிழர்களை நாடு கடத்தியும் உள்ளனர். அவர்களில் வந்து ஒரு சிலர் வந்து புதுக்கோட்டையை சேர்ந்தவர்கள். தற்போது நம்மிடம் வந்து சிங்கப்பூரில் இருந்து நாடு கடத்தப்பட்ட ஒரு திரு முருகானந்தம் அவர்கள் நம்மிடம் உள்ளார். அவரிடமே இது குறித்து கேட்போம். சார், அன்னைக்கு வந்து நடந்த சம்பவம் என்ன, அதுக்கப்புறம் நடந்த சம்பவம் வந்து என்ன? சார், அன்னைக்கு சிங்கப்பூர்ல லிட்டில் இந்தியாங்கிற ஒரு பகுதியில இது மாதிரி கலவரம் ஒன்று நடந்திருக்கு. இந்த கலவரத்துக்கு சம்பந்தப்பட்டவர்களா இல்லையாங்கிறது கூட தெரியாம அப்புறாணிய நான் என்ன முதற்கொண்டு சிங்கப்பூர் அரசு வெளியேற்றி இருக்கு. என்ன காரணம்னு கேட்டது கூட பதிலே இல்லை. போகாத ஆளு நான் போகலங்கிறதுக்கான எல்லா விவரங்களையும் சொல்லியிருக்கேன். அதுக்கான நான் சென்ற இடத்தோட எல்லா இடத்துலயும் கேமரா இருக்கு, அதை கூட செக் பண்ணிக்கங்க அப்படின்னு கூட நான் சொல்லியும் அதுல பதில் இல்லை, பிரயோஜனம் இல்லைன்னு தான் சொல்லணும். அதுக்கு இதுவரையும் நான் கடைசியா வெளியேற்றப்பட்ட நாள் அன்னைக்கு கூட என்னை ஜெயில வச்சு சில அதிகாரிகள் விசாரணை செய்யறப்ப அதான் நான் கேட்டேன், நான் ஏன் இங்க வந்து உட்கார்ந்துருக்கேன், என்ன ரீசன், என்ன அதுக்கு பதில், நான் எதுக்கு என்னை நாடு கடத்தறியா, என்ன தப்பு பண்ணேன், தப்பு பண்ணி இருந்தா உள்ள வைங்க, எந்த தண்டனை வேணாலும் கொடுங்க, சொல்லியும் பதில் இல்லை. அதுக்கு பிரயோஜனம் இல்லை. ஊருக்கு ஏற்றப்பட்டேன். ரொம்ப கஷ்டப்பட்ட குடும்பம், ரொம்ப சிரமப்பட்டு தான் சிங்கப்பூருக்கு போனோம். நான் போய் இப்போ 8 மாசம் ஆகுது. திருப்பி வெளியேற்றப்பட்டிருக்கேன். சிங்கப்பூர்ல வந்து இலங்கை சிங்கப்பூர் அதிகாரிகள் வந்து உங்களை வந்து எப்படி நடத்தினாங்க? ஒரு ஜெயிலுக்குள்ள என்ன பண்ணணுமோ அதன் அடிப்படையில தான் நடத்தினாங்க. தவறு செய்தவர்கள் மட்டும்தானே உள்ள கொண்டு போகணும். இல்ல அப்படின்னா நேரா கோர்ட்டுக்குள்ள அழைச்சிட்டு போனோம். நம்மள ஏன் ஜெயில வச்சு விசாரணை பண்ணணும்? ஜெயில இருந்து என் ஊருக்கு ஏத்தனா? நீதிபதி என்னை தேடி ஜெயிலுக்கு வர வேண்டிய இல்லை, நான் தான் நீதிபதியை தேடி போகணும். கோர்ட்ல என்னை கேட்டிருந்தாக்க நான் பதில் சொல்லியிருப்பேன். அதுக்கு வழியே இல்லையா? அதுக்கு நீ குற்றம் சாட்டப்பட்டு தான் நீ ஊருக்கு போற, திரும்பி சிங்கப்பூருக்கு வர முடியாது. என்ன ரீசனால வர முடியாது? என்ன தப்பு செஞ்சிருக்கேன்? அங்க உள்ள ஐ கமிஷன் கூட என்கிட்ட கேட்டுச்சேன். அதுக்கு அந்த பதில தானே நான் கேட்டேன். கேள்வி நான் கேட்டேன், அதுக்கு பதிலே இல்லையே. அப்ப என்னட்ட கேட்டாங்க, போலீஸ் தப்பா உங்களுக்கு கைது பண்ணிருக்காது அப்படின்னு. நான் சொல்லவில்லை, நான் தப்பான இடத்துல வந்து தான் உட்கார்ந்துருக்கேன். அதுக்கு அதான அர்த்தம், தப்பு செய்யலன்னு தானே அர்த்தம். என்ன அதுக்கு பதிலே என்ன வரல எனக்கு? ஏன் நான் இங்க சிங்கப்பூர்ல இருந்து ஏற்றப்பட்டேன், தப்பு செஞ்சேன் அப்படின்னு. ஏன் வேண்டாம், நீ என்ன ஊர்ல இருக்க வேண்டிய இல்லடா, நீ இந்தியாக்காரன், தமிழ்நாட்டுக்காரன், தமிழன், ஊருக்கு போ, உன் ஆளுகள்லாம் இங்க பிரச்சனை பண்ணிட்டாங்க, அதனால நீ போ அப்படின்னு சொல்லி என்ன ஏத்தலாம்ல. ஏன் தப்பு செஞ்சேன்னு சொல்லி ஏத்தானே என்ன? நீங்க சிங்கப்பூர்ல வந்து என்ன வேலை பார்த்துட்டு இருக்கீங்க? எங்கேருந்து வந்து நீங்க வந்து உங்களுடைய சொந்த மாவட்டம் என்ன, சொந்த ஊர் என்ன, எங்க? நான் என்னுடைய சொந்த ஊர் புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி தாலுகா வெட்டன்வடிங்கிற ஒரு கிராமம். சிங்கப்பூர்ல எலக்ட்ரிக்கல் வேலை பார்த்தேன். எலக்ட்ரிக்கல் வேலை சூப்பர்வைசர் மாதிரி இருந்தேன். சூப்பர்வைசர் தான். நம்ம தேக்கா பகுதிக்கு அதிகமா இங்க போறதில்ல. அந்த இதுனா அப்படின்னா என்னுடைய பக்கத்து நண்பர், பக்கத்து வீட்டுக்கார ஒரு பையன் ஊருக்கு போனாப்புல, அவருக்கு ஜாமான் வாங்கி கொடுக்க போயிருந்தேன். அதுதான் நான் பண்ண தப்புன்னு நினைக்கிறேன். வேற எந்த தப்பு என்கிட்ட இல்ல. நீங்க வந்து அங்க வந்து என்ன வேலை பார்த்துட்டு இருக்கீங்க? அந்த சம்பவம் நடந்த அன்னைக்கு நீங்க அங்க இருந்தீங்களா? அந்த சம்பவம் நடந்த போது என்ன நடந்தது? அதுக்கப்புறம் நீங்க உங்களை வச்சு எங்க வச்சு அவங்க கைது செஞ்சாங்க? அந்த நிலைமை தெளிவா சொல்லுங்க. நான் சம்பவம் நடக்கிறப்ப அந்த இடத்தோடு கொஞ்சம் தூரமான ஒரு இடத்துல இருந்தேன். நான் இருந்த இடம் அனிபா ஷாப்பிங் சென்டர்னு இங்க ஒண்ணு இருக்கு. தமிழர்கள் போய் ஜாமான்களை வாங்கக்குள்ள அது நல்ல இடம். அது அங்கே தான் இருந்தேன் நான். அந்த ஏரியா, அந்த சுத்தின பகுதியில் மட்டும்தான் இருந்தேன்னா. சம்பவம் நடந்த இடம் ரேஸ் கோர்ஸ் ரோடுன்னு சொல்லுவாங்க. அதுக்கு நமக்கு சம்பந்தம் இல்லை, போகல, பார்க்கல அந்த விவரத்தை. எனக்கு ஒரு 10:30 மணியை போலதான் எங்க அண்ணன் போன் பண்ணி சொன்னார், இது மாதிரி இங்க பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு, அந்த பக்கம் போகாத அப்படின்னா. நான் அங்கிட்டு போகிறதுக்கு வேலை இல்லைன்னு அப்படின்னு சொல்லி நான் போய் சாப்பாடை வாங்கிட்டு போய் சாப்பிட்டு ரூம்ல படுத்துட்டேன். மறுநாள் வேலை இடத்துல மறுநாள் இரவு, அதாவது ஞாயிற்றுக்கிழமை காலையில தேக்காவை விட்டு காலையில வேலை இடத்துக்கு போனேன். வேலை இடத்துல தங்கிட்டேன் இரவு. சமீபமா ஒரு 2 மாதமா நான் வேலை இடத்துல தங்கியிருக்கேன். அன்றைய தினம் என்னுடைய ஜாமாங்கிற ஒரு காரணத்துக்காக தான் இங்க வந்தேன். செவ்வாய்க்கிழமை காலையில ஒரு 3 மணிக்கு போலீஸ் என்ன வந்து கைது பண்ணிச்சு. அன்னைக்கு நைட்டு கொண்டு விசாரிச்சாங்க. பல கேள்விகள் எழுந்துச்சு. அதுக்கு நான் என்ன பண்ணேன்னா அந்த உண்மையை சொன்னேங்க. நான் சுந்தர், உங்களுடைய பேட்டி வாயில அவர் சொல்லக்கூடிய விஷயம், இதற்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லை, இந்த கலவரத்துல நான் ஈடுபடல, ஆனாலும் இந்த தண்டனைக்கு நான் ஆளாகி இருக்கின்றேன், ஏன் அப்படிங்கிற ஒரு கேள்வியை தான் அவர் கேட்பதா புரிஞ்சுக்கிறோம். திரு ஐயநாதன் அவர்கள்ட்ட கேட்க விரும்புகின்றேன். இவருடைய வாதம் இவ்வாறாக இருக்க, சிங்கப்பூர் என்ன சொல்கிறது, இத மாதிரி கலவரம் இங்க நாட்டுல அதிகமாக நடந்ததில்லை,
இந்த மாதிரி கலவரத்துல இம்முறை நடந்திருக்கக்கூடிய கலவரத்துல ஈடுபட்டவங்களை சிசிடிவி புட்டேஜ் பல்வேறு ஆதாரங்களின் அடிப்படையில நாங்க கைது செய்திருக்கோம். எங்க நாட்டு சட்டத்தின்படி நடவடிக்கை எடுக்கப்படுகிறது. இதுல என்ன தவறு? எங்க நாட்டு சட்டங்கள் ஒருவாறாக இருக்கிறது, ஆகையினால கடுமையா நடவடிக்கை எடுக்கிறோம். ஒரு விபத்து நடந்தா ஏன் கலவரம் நடக்கணும்? அதுல ஈடுபட்டாங்கன்றாங்க அவங்க. அதான் ஒரு விபத்து நடந்தது, கலவரம்லாம் நடந்துச்சு, நம்ம பாக்குறோம். ஒரு விபத்து தானே நடந்துச்சு, அதுல ஏன் கலவரம் நடக்கணுங்க? அதுதான் நாம சிங்கப்பூர் அரசு கிட்ட எழுப்புற கேள்வி. எதனால ஏதோ ஒரு சாலை விபத்து திட்டமிட்டு செய்யப்படவில்லை, நடந்துருச்சு, ஒருத்தர் கொல்லப்பட்டாரு அப்படின்னா அங்க இருக்கிற தமிழர்கள்லாம் வந்துட்டு இந்த அரசுக்கு எதிராக ஏன் ஒரு கலவரத்துல இறங்கணும்? அப்போ அது தவறான விபத்து அல்ல, கொலை என்று புரிந்து கொண்டாலும் கூட நியாயமா அது சட்டப்பூர்வமா தானே அணுகணும். கலவரம் அப்படிங்கிறது எந்த வகையில நம்ம ஜஸ்டிஃபை பண்ண முடியும்? கொலை அப்படின்றதெல்லாம் யாரும் சொல்லல. அப்படியே இருந்தாலும் கூட சொல்ல வர்றது என்ன அப்படின்னீங்கன்னா, தங்களுடைய கோபத்தை வெளிப்படுத்துவதற்கான ஒரு வாய்ப்பாக அந்த நிகழ்வு அமைந்து விடுகிறது. பொதுவாக சிங்கப்பூரில் பணியாற்ற செல்லக்கூடிய தமிழர்கள், குறிப்பாக கடைநிலை பணிகளுக்காக சாலை வெட்டுவது, மற்றபடி இந்த எலக்ட்ரிக்கல் ஒர்க், இந்த மாதிரி சின்ன சின்ன பணிகளுக்காக செய்யக்கூடிய இந்த மாதிரி கான்ட்ராக்ட் லேபர்ஸ் என்று சொல்லக்கூடிய ஒப்பந்த தொழிலாளர்கள் மிக மோசமான நிலையில் வைக்கப்பட்டு, மிக மோசமான வாழ்நிலையில் மிக குறைந்த ஊதியத்திற்கு வைக்கப்பட்டு சுரண்டப்படுவதும், அவர்களை எல்லா இடத்திலும் உதாசீனப்படுத்தி கேவலப்படுத்துவதும் தான் இந்த நிகழ்வில் இருந்து ஒரு கோபமாக வெளிப்பட்ட அந்த கலவரமாக நடந்திருக்கு. அது எப்படி நியாயப்படுத்த முடியும்? அதற்கான நிவாரணம், அதற்கான வாய்ப்புகளை தேடி பெறணும். ஆனால் அது எப்படி கலவரத்தை ஜஸ்டிஃபை பண்ணும்? ஒரு 2 கட்ட நிலையை நீங்க யோசிச்சு பாருங்க. பல லட்சம் ரூபாயை கொடுத்துட்டு இங்க இருந்துட்டு வந்துட்டு ஒரு எதிர்காலத்தை நோக்கி அவங்க வந்துட்டு சிங்கப்பூர், மலேசியா நாடுகளுக்கு வந்துட்டு தொழிலாளர்களா போறாங்க. அவங்களுக்கான எந்த லேபர்லாம் இந்த 2 நாடுகளும் கொடுக்கறது இல்ல. அன்ரெகுலேட்டட் லேபர் போர்ஸ். அவங்க பாட்டுக்கு ஒருனுடைய ஒப்பந்தக்காரனுடைய கொடுத்திருக்கக்கூடிய ஷெட் இந்த மாதிரி இடங்கள்ல அவங்க வாழறாங்க. நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், ஒரு தமிழ் சினிமாலே எடுத்து காட்டினாங்க, அத்தனை பேர் அங்க இருப்பாங்க. அவங்களுக்கு போதுமான அளவுக்கு வசதி இருக்காது. அதிகபட்சமா எவ்வளவு நேரம் வேணாலும் வேலை வாங்கலாம், வந்து செய்யணும். அப்படியாப்பட்ட இது அவங்க ஒப்புக்கிட்டு எந்த அளவுக்கு போறாங்க அப்படின்றதுக்கு பாத்தீங்க அப்படின்னா சம்பளம் ரொம்ப கம்மியா கொடுப்பாங்க. இவங்க வாயை கட்டி வயிற்ற கட்டி தான் வந்துட்டோமே இவ்வளவு செலவு பண்ணி, அதனால ஊருக்கு பணம் அனுப்பக்கூடிய ஒரு நிலை. இப்படியெல்லாம் போட்டு அவங்கள வந்துட்டு நீங்க வந்துட்டு ஒரு ஒடுக்குமுறைக்கு, ஒரு விதமான ஒரு அழுத்தத்திற்கு ஆளாக்கிட்டு அதனுடைய விளைவா வந்துட்டு வெளிப்பட்டது அந்த கலவரமே தவிர ஒரு விபத்து தான் காரணம். அந்த விபத்துல வந்துட்டு எங்களுடைய தொழிலாளர் ஒருத்தர், எங்களுடைய சக தொழிலாளர் ஒருத்தர் கொல்லப்பட்டான் அப்படின்றதுக்காக ஒரு ஃபேக்டரிக்குள்ள நடந்தது போன்ற நிகழ்ச்சி அது அல்ல. எனவே நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விடயம் என்னவென்றால், ஒரு வடிகால அந்த ஒரு வடிகால் இல்ல, அந்த கோபம் வந்துட்டு வெளிப்பட்டது. டேய் திருப்பி அடிப்போண்டா அப்படின்ற ஒரு கோபம் தான் அது. நான் சொல்ல வரேன், இப்ப அந்த தொழிலாளர் என்ன செஞ்சாரு நியாயப்படுத்த முடியுமா? அதாவது அது அந்த ஒரு தொழிலாளர்களுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகளை நம்ம நியாயப்படுத்த முடியாதுனாலும் கூட அதே நேரத்தில் ஒரு ஆம்புலன்ஸை கொடுத்துறதையோ இல்ல அங்க இருக்கக்கூடிய போலீஸ் வாகனங்களை திருப்பி போடுறதையோ அங்க கலவரம் ஏற்படுறதையோ என்ன காரணம் அதுக்கு பின்புலத்தில் இருந்தாலும் அது அந்த நாட்டை பொறுத்த வரைக்கும் சட்டம் ஒழுங்கு மீறல். அதை நம்ம நியாயப்படுத்த முடியுமா? வாட் எவர் தி ரீசன் மேபி. சட்டம் ஒழுங்கை நீங்கள் எப்படி காப்பாற்றுவீர்கள்? சிங்கப்பூர் ஒரு ஜனநாயக நாடு தானே, சர்வாதிகார நாடு இல்ல. சிங்கப்பூர் ஜனநாயக நாடு தானே. அந்த நாடு உருவாக்கப்பட்டதுல உழைச்சவன் தமிழன் தானே. அதனாலதான் அங்க தமிழ் மொழி இருக்கு. அந்த நாட்டினுடைய விடுதலைக்கும் சரி, அந்த நாடு இந்த அளவுக்கு வந்ததும் சரி, அங்கிருந்த தமிழனும் இங்கிருந்து போன தமிழனுடைய உழைப்புல தான் அது உயர்ந்தது. ஆனா தமிழனுக்கு ஏன் மரியாதை இல்ல? இதுதான் நாங்க கேள்வியா கேட்கிறோம். ஏன் மரியாதை இல்ல? கைதானவங்க கூட இந்தியா நல்லா கவனிங்க. நீங்க ஒரு பெரிய ஒரு ஜனநாயக நாடு, ஒரு சின்ன நாடு, வசதியான நாடு, இன்றைக்கு வந்து உலகத்துல அமெரிக்கா டாலருக்கு இணைய மதிப்புள்ள ஒரு நாணயத்தை வச்சிட்டு இருக்கக்கூடிய ஒரு நாடு, உன்னுடைய நாட்டினுடைய முன்னேற்றத்திற்கும் உன்னுடைய கட்டுமானத்திற்கும் வந்துட்டு பெருமளவிற்கு உழைப்பை தரக்கூடியவன் இந்த தமிழ்நாட்டில இருந்து போன தமிழன். அவன் நீங்க என்னைக்காச்சும் மரியாதையோட நடத்திருக்கிறீங்களா? சொல்றாங்களே தி யுனிவர்சல் டிக்ளரேஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ், அதன்படி ஏதாவது சிங்கப்பூர் அரசு கடைபிடித்திருக்கிறதா? இல்ல இன்னைக்கு இவரை வெளியேற்றுறாங்களே, என்ன காரணம் சொல்லி வெளியேற்றினாங்க? நீ தமிழன் தானே. அதுக்கு அவங்க சிசிடிவி புட்டேஜ் இருக்கு, அந்த ஆதாரங்கள்லாம் சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம ஒரு நாட்டுக்கு விசா கொடுக்கும்போது அதை பின்வாங்கறதுக்கான அதிகாரமும் இருக்கு. இவங்க தமிழர்களை போட்டு உதைக்கிறது கூட சிசி புட்டேஜ் இருக்கு. ஆனா இவங்க கிட்ட இருக்கிறது இல்ல. தமிழர்களை அவமானப்படுத்துவது, அடிப்பது, ஒரு விசாரணைக்கு கொண்டு போயிட்டு இவர்கிட்ட கேட்ட கேள்விகள் எல்லாமே இது இப்ப நடந்த இன்சிடென்ட் எல்லாரும் பேசுறாங்க. நாம் தமிழர் கட்சி ஓராண்டுக்கு முன்னாடி 6 மாசமா தொடர்ந்து போராடிக்கிட்டு இருந்தோம். எங்களுடைய கட்சியினுடைய அந்த அனுதாபிகளாக இருந்தார்கள். அவர்களுக்குள்ள ஒரு உறுப்பினர் படிவம் வச்சுட்டு வசூல் பண்ணாங்க, அதாவது அந்த உறுப்பினர் படிவம் கையெழுத்து பெற்றாங்க அப்படின்ற ஒரே காரணத்தை வச்சுக்கிட்டு அதுல ஒரு புலிப்படம் இருந்ததுன்றதுக்காகவே 5 பேரை நாடு கடத்துறாங்க.
இந்த நாடு கடத்தின விஷயத்தை வந்துட்டு நாங்க ஏதோ இந்த வெளியில வந்துட்டுலாம் இன்ன வரைக்கும் நாங்க பேசல. ஆனா நாங்க வந்துட்டு நீங்க கேட்டீங்களே சட்டப்படி தீர்வு காண வேணும்ட்டு, அதுக்காக அவங்க கேட்டாங்க ஏன் எங்களை அனுப்புற அப்படின்னு. போட, இதான் வார்த்தை, போட வந்தல்ல போ. எந்த மரியாதையும் கிடையாது, மனிதனாக நடத்தப்படாமல் 5 பேர் வெளியேற்றப்பட்டார்கள். டெக்னிக்கலா பார்க்கும்போது எந்த நேரத்திலையும் ஒரு விசாவை கேன்சல் பண்றதுக்கான உரிமை யாருக்கும், எந்த வெளிநாட்டு பிரஜைக்கும் கேன்சல் பண்றதுக்கான உரிமை எல்லா நாட்டு அரசாங்கத்திலும் இருக்கு. ஆனா அவங்க காரணம் காட்டணும். இப்ப இந்திய அரசு வந்து ஒரு தேவையான விவகாரத்துல அளவு கொதிக்குது இல்ல, ஒரு ஆளுக்கு கொதிக்கிறவங்க வந்து நம்ம 1000 பேருக்கு கொதிக்க கூடாதா? நான் அதைத்தான் என்னோட கேள்வியா நான் வைக்கிறேன். நாங்க அங்க எதுக்கு போனோம்? வியாபாரம் பண்ண போனோமா? உழைக்க போனோம். எங்களுடைய உழைக்க போனவர்களுடைய வாழ்நிலை உங்களுக்கு தெரியும். நாங்க எப்படி வாழ வைக்கப்படுகிறோம், அங்க எப்படி நீ அகாமடேட் பண்ணிட்டு இருக்கிறன்றது வரைக்கும் தெரியும். என்ன கேட்டது கேள்வி? இவர்கள் அரசியல் பண்ணாங்கன்னு கேட்டாங்க. நான் கான்சுலேட்டுக்கு நான் பேசினேன், நான் மனு கொடுத்தோம். நாங்க நாம் தமிழர் கட்சியின் சார்பாக மனு கொடுத்தோம். என்ன கேட்டோம்? எங்களுக்கு எங்களுடைய அரசியலை முன்னெடுக்க உரிமை இருப்பதை உங்களால் மறுக்க முடியுமான்னு கேட்டேன். The Universal Declaration of Human Rights UDHR 1948 ஐநா பிரகடனத்தில் நாங்களும் கையெழுத்து போட்டிருக்கோம், சிங்கப்பூர் அரசும் கையெழுத்து போட்டிருக்கு. அந்த பிரகடனத்தில் நீங்க கையெழுத்து போட்டபடி எங்களுக்கு வாக்குரிமை தவிர உங்களுடைய குடிமக்கள் அனுபவிக்கக்கூடிய அனைத்து உரிமைகளும் எங்களுக்கு இருக்கு. உதாரணத்திற்கு பேச்சுரிமை, உதாரணத்திற்கு கூடி பேசும் உரிமை, உதாரணத்திற்கு ஒரு மன்றத்தில் நாங்கள் கூடி எங்களுடைய அரசியலை நாங்கள் பேசுவதற்கு உரிமை, எல்லாமே எங்களுக்கு இருக்கு. நாங்க என்ன உங்களுக்கு அடிமையா வந்தோமா? இந்த விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் ஒடுக்கப்படுகிறார்கள் அப்படிங்கிறது உங்கள் போன்றவரோட பார்வையாக இருக்கு. கலவரத்தில் ஈடுபட்டாங்க, அதற்கான ஒரு ஆதாரங்கள் இருக்கு, அதன் அடிப்படையில நடவடிக்கை எடுக்கப்படுகிறது. கடுமையான சட்டங்கள் எங்க நாட்டில் இருக்கிறது, அது எல்லாருக்கும் பொது என்று சிங்கப்பூர் அரசாங்கம் சொல்கிறது. லிட்டில் இந்தியா பகுதி சிங்கப்பூரில் இருக்கிறது. இங்கே ஒரு விரும்பத்தகாத ஒரு கலவரம் நடந்தது. இதற்கு காரணம் சில இந்தியர்கள் என்று அவர்கள் மீது நடவடிக்கை எடுத்திருக்கிறது. அங்க இருக்கக்கூடிய சிங்கப்பூர் அரசாங்கம் சிலர் கைது செய்யப்பட்டு சட்ட நடவடிக்கைக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறார்கள். சிலர் நாடு கடத்தப்பட்டிருக்கிறார்கள், மீண்டும் இந்தியாவுக்கே திருப்ப அனுப்பப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுடைய கோரிக்கை, அதுல திரும்பி வந்திருக்கிறவங்க சிலர் நாங்கள் தவறே செய்யவில்லை, ஆனால் எங்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது ஏன் என்று கேள்வி எழுப்புகிறார்கள். இந்த விவகாரத்தை தான் இன்றைய உள்ளது உள்ளபடி நிகழ்ச்சியில் உள்ளது உள்ளபடி அலசி வருகின்றோம். இந்த நிகழ்ச்சியில் நம்முடைய அரங்கத்தில் நாம் தமிழர் கட்சியின் சர்வதேச தொடர்பாளர் திரு ஐயநாதன் மற்றும் புதுக்கோட்டையில் இருந்து செய்தியாளர் சுந்தர் இருக்கிறார். புதுக்கோட்டை பகுதியை சேர்ந்த பல இளைஞர்கள் சிங்கப்பூர்ல பணிபுரிகிறாங்க. அது மட்டுமல்லாது அந்த ஒரு கலவரத்துக்கு முன்பாக நிகழ்ந்த ஒரு விபத்துல இறந்தவரும் ஒரு புதுக்கோட்டை மாவட்டத்தை சேர்ந்தவர் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. சுந்தர் கிட்ட கேட்க விரும்புறேன், இப்போ திரும்பி வந்திருக்கக்கூடிய அந்த இந்தியராகட்டும் இல்ல பாதிக்கப்பட்ட மற்ற பலராகட்டும், அவங்களுடைய கோரிக்கை என்ன? மீண்டும் அந்த நாட்டுக்கு போகணுங்கிறாங்களா? இதனால நாங்க பாதிக்கப்பட்டோம், நிவாரணம் வேணுங்கிறாங்களா? அவங்களுடைய கோரிக்கை பிரதானமானதாக என்னவா பார்க்கலாம்? பாதிக்கப்பட்ட உறவினர்களை பொறுத்தவரை கைது செய்யப்பட்ட இளைஞர்களை எந்த விதமான நிபந்தனையுமின்றி மத்திய மாநில அரசுகள் உடனடியாக விடுதலை செய்வதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதனை அடுத்து பாதிக்கப்பட்ட குடும்பத்தினர்கள் அவங்க நாடு கடத்தி வந்தாங்கன்னா இங்கிருந்து பல லட்சம் ரூபாய் செலவு பண்ணி தான் இங்கிருந்து அங்க போயிருக்காங்க. அது பாதிக்கப்பட்ட குடும்பத்தினருக்கு நஷ்ட ஈடு வழங்குவதற்கான ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தனர். இதுல குறிப்பாக இதுவரை இந்த கலவரம் கிட்டத்தட்ட ஒரு 20 நாள் ஆகியும் மத்திய அரசோ மாநில அரசோ தமிழக அரசோ இதுவரை இது குறிப்பாக எந்த விதமான ஒரு சின்ன ஒரு அறிக்கையை கூட விடவில்லை என்ற குற்றச்சாட்டை இளைஞர் பெருமன்றத்தில் வைத்து தற்போது அந்த போராட்ட காலத்தில் அவர் குறித்துள்ளனர். நம்மிடையே இளைஞர் பெருமன்றத்தை சேர்ந்த நிர்வாகி ஒருவர் வந்திருக்கிறார். அவரிடம் இது கிட்டத்தட்ட இந்தியால இருந்து லட்சக்கணக்கான இளைஞர்கள் அயல் நாட்டுக்கு வேலைக்கு போறாங்க. அதுவும் கூலி தொழிலாளர்களா போறாங்க. சாதாரணமாவே நம்ம ஊர்லயும் சரி வெளிநாடுகள்லயும் சரி படிச்சவங்களை விட படிக்காதவங்களை ரொம்ப மட்டமாவே தான் மதிக்கிறோம். அதுலயும் தொழிலாளர்களை ரொம்பவே கேவலமா நடத்துறோம். அதுக்கு நிறைய உதாரணங்களை சொல்லலாம். இப்ப சிங்கப்பூர்ல நடந்தது மாதிரி எல்லா நாடுகளையும் நடந்துகிட்டு இருக்கு. ஆனா வெளிவராம இருக்கு பிரச்சனைகள். சிங்கப்பூர்ல கலவரமா வெடிச்சு அந்த அரசாங்கத்துக்கு ஒரு நெருக்கலை கொடுத்ததுனால அது இவ்வளவு தூரம் எக்ஸ்பிரஸ் ஆயிருக்கு. கிட்டத்தட்ட 30 பேருக்கு மேல காவல்ல இருக்கிறாங்க. அதுவும் வேற ஜனவரி 16 வரைக்கும் ரிமாண்ட் எக்ஸ்டெண்ட் ஆகுதுன்ற மாதிரி சொல்லி இருந்திருக்காங்க. அதுல வேற 4 பேர் நாடு கடத்தல் திரும்ப நம்ம இந்தியாவுக்கே திரும்ப அனுப்பப்பட்டிருக்காங்க. இங்க இருந்து போற தொழிலாளர்கள் கிட்டத்தட்ட ஒரு 2 லட்சம் ரூபாய்க்கு செலவு பண்ணி பணம் கட்டி தான் இங்க இருந்து அனுப்புறாங்க. அதுவும் முக்கால்வாசி கடன் வாங்கி கட்டி தான் அந்த குடும்பம் ஒரு தொழிலாளி அவங்க ஊருக்கு அனுப்புறாங்க. வேலை செஞ்சு அந்த குடும்பத்தை காப்பாத்துன்ற நம்பிக்கையில. ஆனா இப்படி ஒரு சம்பவம் நடந்து திரும்ப மீண்டும் வர்றாங்க. எந்த ஒரு நிவாரணமுமே இல்லாம சிங்கப்பூர் அரசோட எந்த ஒரு பணிவும் இல்லாம ஒரு அரக்கத்தனமான ஒரு நோக்கோட அவங்கள
சிறையில வச்சு சித்திரவதை செய்யறதும், அவங்களோட வேலைக்கு எந்த விதமான உறுதித்தன்மையும் இல்லாம அவங்களை திரும்ப பணி நீக்கம் செஞ்சு திரும்ப நாடு கடத்துறதும் ரொம்பவே ஒரு கொடுமையான விஷயம். இதை வந்து அனைத்து இந்திய இளைஞர் பெருமன்றம் ரொம்பவே வன்மையா கண்டிக்குது. பாதிக்கப்பட்ட எல்லாருக்குமே நிவாரணம் வழங்கணும். அதை வந்து நம்ம தமிழ்நாடு அரசும் சரி, மத்திய சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் சரி, அதுக்கான நிவாரணத்தை சிங்கப்பூர் கவர்மெண்ட் வந்து வாங்கி தரணும்னு சொல்லி AIOF கேட்டுக்குது. பாதிக்கப்பட்ட குடும்பத்தில வந்து நிவாரணம் வழங்க வேண்டும். குறிப்பாக மத்திய மாநில அரசு வந்து சிறையில் இருந்த இருப்பவர்களை உடனடியாக விடுதலை செய்வதற்கு அரசுகள் வந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர். நான் திரு ஐயநாதன் அவர்கள்ட்ட கேட்க விரும்புகின்றேன். இது போன்ற கோரிக்கைகள் ஒரு பக்கம் இருக்க, மத்த பக்கம் வைக்கக்கூடிய வாதத்தை வைத்தால் உங்களுடைய வாதத்தை உங்களால வைக்க முடியும். என்ன சொல்றாங்க, இந்த கலவரம் நடந்திருக்கிறது, அதுக்கான வீடியோ ஆதாரங்கள் இருக்கிறது, உலகெங்கும் பார்த்திருக்கோம், நாமும் பார்த்திருக்கோம். அந்த CCTVல போலீஸ் வேன் கவிழ்க்கப்படுது, ஆம்புலன்ஸ் எரிக்கப்படுது. இந்த செயல்களை செஞ்சவங்க இல்ல இது மீது குற்றம் சாட்டப்பட்டவங்க மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்கணுங்கிறீங்களா, இல்ல விலக்கு கொடுக்கணுங்கிறீங்களா? அது சட்டப்படி நடவடிக்கை எடுக்கிறத தவிர்க்கவே முடியாது. அதுதான் செய்யணுங்கிறாங்க. எடுக்கட்டும். நான் கேட்கிற கேள்வி என்னன்னா, இவங்க ஒரு விபத்து ஏன் இந்த மாதிரி ஒரு கலவரத்தை தூண்டுச்சு, அதுக்கு இந்த அரசு எங்களுக்கு பதில் சொல்லட்டும். இல்ல அதற்கு அவங்க இல்ல அதுக்கு சில காரணங்களை அவங்க ஊடகங்கள் வாயில சொல்லிருக்காங்க. அந்த விபத்துக்கு கூட ரெண்டுத்தையும் ஒப்பிடுவோம். ஒரு தேவயானி குற்றம் செஞ்சாங்களா இல்லையா? அது குற்றச்சாட்டு அவர் மேல, குற்றச்சாட்டு மேல நடவடிக்கை எடுக்கணும் இல்லையா? டிப்ளமேட்டிக் இம்யூனிட்டி தான் நம்ம காரணம் காட்டுறோம். டிப்ளமேட்டிக் இம்யூனிட்டி எந்த இடத்துல நீங்க காரணம் காட்டுறீங்க? நடத்தப்பட்ட முறைக்கு தான் நீங்க டிப்ளமேட்டிக் இம்யூனிட்டி சொல்லணும். குற்றச்செயல்ல இருந்து யூ கேன் நாட் டேக் இம்யூனிட்டி. கைதோ இல்லாட்டி அவங்க எப்படி கை விலங்கு பூட்டப்பட்டாங்க, ஒரு டிப்ளமேட் அதை செய்யலாம். அதுதான் அவங்களை ஆடையா அவிழ்த்து சோதனை இட்டது, அவங்களை கைது செய்து கொண்டு போனது, இதையெல்லாம் தான் நம்ம கண்டிக்க முடியும். ரைட்டுங்களா? ஆனா ஒரு ஸ்டெப் அதையும் தாண்டி போயிட்டு இந்திய மத்திய அரசு என்ன சொன்னுச்சு அப்படின்னா, அவர்கள் மீதான வழக்கை வாபஸ் பெறுனுச்சு. நல்லா கவனிங்க. அதை எதிர்த்துதான் அமெரிக்காலேயே புரொட்டஸ்ட் வந்துருச்சு. விஷயம் என்ன அப்படின்னீங்கன்னா, ஒரு குற்றச்செயல்ன்றது குற்றச்செயல் தான். ஆனா நீங்க அதை எப்படி how that crime has been taken cognizance of legally அத cognizance அப்படின்றது என்ன அப்படின்னா, குற்றத்திற்கான விடயத்தை வந்து ஒரு வழக்கை போட்டு நீங்க சம்மன் பண்ணி அவங்கள வரவழைக்கலாம். அதை விட்டுட்டு நீங்க என்ன பண்றீங்க, காட்டு மிராண்டித்தனமா நீங்க நடத்துறீங்க. தேவயானிக்கு மட்டும் அது தவறு கிடையாது. இருங்க தேவயானிக்கு மட்டும் அது தவறு கிடையாது. எந்த நாட்டவர் அவர் இந்தியராகவோ மற்றவர் யாரா இருந்தாலும் தவறு. கைவிலங்கு போடுறது, அவுத்துட்டு சோதனை பண்றது, இதெல்லாம் தப்பு. நாங்க இங்க என்ன சொல்றோம் அப்படின்னம்னா, ஒரு விபத்து ஒண்ணு நடந்துச்சு இல்ல, அந்த விபத்து வந்துட்டு எப்படி ஒரு கலவரத்துக்கு காரணமாவது? ஏன் கலவரம்? அது இங்க தமிழர்கள் இங்க தமிழர்கள் லண்டன்ல ஒரு பெரிய கலவரம் இல்ல. நீங்க விபத்துக்கு காரணம் காட்டுறீங்க. இந்த விபத்துக்கு காரணமானவங்க அந்த ஒரு டிரைவர் தவறு செஞ்சிருக்காரோ, இல்ல அந்த விபத்துக்கு உள்ளாகி மரணம் அடைந்தவர் மிக தவறா நடத்தப்பட்டாருங்கிற குற்றச்சாட்டு இருக்கிறது. அப்படின்னா அவர் மீது காவல்துறையில கம்ப்ளைண்ட் பண்ணி சட்டப்படியா நடவடிக்கை எடுக்க பார்க்கணுமா, இல்ல கலவரம் உருவாகணுமா? கலவரம் வந்துச்சு, அதுதான் சொல்ல வரேன். இது வந்துட்டு ஒரு எக்ஸ்கியூஸ். இந்த விபத்து அப்படின்றது ஒரு எக்ஸ்கியூஸ். அவங்களுடைய கோபம் வெளிப்படுறதுக்கான ஒரு வாய்ப்பு அது போச்சு. அது வழக்கு முழுமையா நடக்கணும். நடந்துட்டோன்னு தான் தெரியும் இந்த கலவரத்துக்கு அந்த விபத்து ஏன் காரணமாச்சுன்றது. இப்ப அந்த பகுதியில ஏன் அந்த ரேஷா டிரைவிங் நடக்குது? நீங்க சிங்கப்பூர்ல இருக்கக்கூடிய டிராபிக் ரெகுலேஷன் எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா, நான் ஒரே ஒரு விஷயத்தை நான் சொல்ல வரேன். சிங்கப்பூர் போன்ற நாடுகள்ல நீங்க வந்துட்டு if you step on the road the brake will be applied. நல்லா நீங்க புரிஞ்சுக்கங்க. நீங்க நம்ம நாடு மாதிரி இல்ல, ரோட ஒட்டினா மாதிரி, பிளாட்பாரத்தை ஒட்டினா மாதிரி அனுபவம் இருக்கு ஹரி. இருங்க ஹரி, சிங்கப்பூர் சார்பா தான் நான் சொல்றேன். சிங்கப்பூர் மட்டும் நான் பாருங்க, பிளாட்பாரத்தை ஒட்டினா மாதிரி இருக்கக்கூடிய 5-6 அடிதான் வந்துட்டு பைக்குக்கான இருசக்கர வாகனங்களுக்கான பாதை. அதனால எவனும் வந்துட்டு ரோட்ல அங்க விபத்து அப்படின்றதெல்லாம் சாதாரணமா நீங்க நம்ம நாட்டுல நடக்கிற மாதிரி, நம்ம நாட்டுல பிளாட்பாரத்துல ஏறிக்கொள்ளணும், ரோட்ல ஏறிக்கொள்ளும், எங்க வேணாலும் நடக்கும். அந்த மாதிரி இல்லங்க. ஆனால் அங்கே ரோடுக்கு இறங்கின ஒருத்தன் மேல ஏறி இருக்கு. நீங்க நல்லா கவனிக்குங்க, ஜீப்ரா கிராசிங் இல்லாத இடத்திலும் அவர் அவமானப்படுத்தப்பட்டாருங்கிற குற்றச்சாட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம அவர் அந்த பஸ்லயே பிரயாணிச்சிருக்காரு, அந்த பஸ்ல இருந்து இறக்கி விடப்பட்டிருக்காரு, திருப்பி அவர் போர்ட் செய்யப்பட்டிருக்காருங்கிற ஒரு வார்த்தை வைக்கப்படுற அதே சமயத்துல அதை நம்ம நியாயப்படுத்த முடியாது. அவர் வந்து அவமானப்படுத்த ஏன் நடந்துச்சு? தமிழன்றதுனாலதான் நடந்துச்சு. அப்படின்னு ஒரு சிங்கப்பூர் சிட்டிசனா இருக்கக்கூடிய ஒரு சீனன் மேல நடந்திருக்க முடியுமா? ஒரு மலாய் மேல நடந்திருக்க முடியுமா? பக்கத்து நாடு மலாய்க்கும் சீனர்களுக்கும் இருக்கக்கூடிய சண்டை அப்படின்றது வந்துட்டு உலக பிரசித்தம். ஆனா அங்க பாருங்க, ஒரு மலாய் வந்துட்டு அவமதிக்கப்படல,
ஒரு சைனீஸ் அவமதிக்கப்படல, ஒரு தமிழன் அவமதிக்கப்படுறான். இதுதான் இங்க விஷயம். இந்திய தமிழ் அவமதிக்கப்பட இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க தமிழனுக்கு. இந்த நிலையில சிங்கப்பூரை சேர்ந்த சமூக ஆர்வலர் திரு ராஜு அவர்கள் தொலைபேசி வாயிலாக எழுந்திருக்கிறார். இந்தியர்கள் மீது கடுமையாக நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிகழ்வு மட்டும் நம்ம ஐசோலேட்டடா பார்த்திட முடியாது. இதற்கு பின்பாக அங்க இருக்கக்கூடிய தமிழர்கள் நடத்தப்படுற விதத்திலேயே பல குற்றச்சாட்டுகள் இருக்கிறது. இந்த பின்புலத்தை தான் நம்ம சேர்த்து பார்க்கணுங்கிற ஒரு வாதம் இங்க பரவலா வைக்கப்படுது. உங்களுடைய வாதம் என்ன திரு ராஜு? இந்த நாட்டில் நான் 50 ஆண்டுகளுக்கு மேலா வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். பல சமூக நடவடிக்கைலாம் பங்கெடுத்திருக்கேன். எனக்கு தெரிந்து இங்கு பல இன மக்கள் வாழ அத்தனை மக்களும் ஒரே மாதிரியாக நடத்தப்படுகிறார்கள். அப்படி ஏதாவது 1-2 கேசஸ் இருக்கலாம், நடந்திருக்கலாம். அது ஒரு பெரிய இஷ்யூ இல்ல. அதை நம்ம அணுகிற முறையில அணுகுனாக்கா அது தீர்வு கிடைக்கும். ஆனா எனக்கு தெரிந்தவரையும் அப்படி ஒன்னும் பிரச்சனை இல்லை. நானும் ராணுவத்துல வேலை செஞ்சிருக்கேன். அங்கேயும் ஒன்னும் என்ன ஒரு கற்பனோ ஒரு இந்திரனா கூட பார்த்தது இல்ல. எல்லாம் சகோதரர்களா தான் வாழ்ந்திருக்கோம். இல்ல, அவங்களுடைய வாதம் சிங்கப்பூர் தமிழர்களை தாண்டி இந்தியால இருந்து ஒரு லேபர்ஸா பணிபுரியக்கூடிய தமிழர்களுக்கு ஒரு லேபர் முறை இல்ல, அவங்களுக்கு தொடர்ந்து பல பிரச்சனைகள் இருக்கு. அதெல்லாம் சேர்த்துதான் இந்த கலவரத்தோட பார்க்கணும். இந்த கலவரத்தை மட்டும் தனியா கலவரத்தை உருவாக்கிட்டாங்கன்னு பாத்திர முடியாதுங்கிறாங்க. எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் சட்டத்தை நம்ம கையில் எடுத்துக்க கூடாது. அது மட்டும் மறந்துடவே கூடாது. சட்டம் அதன் வேலையை செய்யும். இன்னும் சொல்ல போனா எங்க சட்ட அமைச்சர் அவரே ஒரு தமிழர் தான். வெளிநாட்டு அமைச்சர் அவரும் அவரே தான். அதனால இங்க தமிழ் உணர்வு இல்லாதவர்கள இங்கதான் தமிழ் அதிகமா காக்கப்படுகிறது, பாதுகாக்கப்படுகிறது, தமிழுக்கு சிறப்பு இடம் கொடுக்கப்படுகிறது. தமிழ் எந்த நாட்டிலையும் இவ்வளவு பெரிய எண்ணிக்கையில தமிழ் அமைச்சரா இருக்க முடியாது. இங்க 4 பேருக்கு மேல அமைச்சர்களா இருக்காங்க. அது பெரிய பெரிய முக்கியமான பதவி. எங்களோட துணை பிரதமரே ஒரு தமிழர் தான். உங்களுடைய முன்னாள் அதிபர் ஒரு தமிழர் SR நாதன் அப்படிங்கறத குறிப்பிட்டாகணும் இல்லையா? ஆமா. அதுக்கு முன்னால ஒருத்தர் நாயர் தேவநாயர் இருந்தாரு, அவரும் தமிழ் தான். இல்ல இப்ப என்ன குற்றச்சாட்டு அப்படின்னா, நடவடிக்கை சில பேர் மீது எடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிகழ்வுக்கும் அவங்களுக்கும் சம்பந்தமே இல்லாம வேற எங்கேயோ இருந்தவங்க எல்லாம் கூட நடவடிக்கை எடுத்து தேவையில்லாம டீபோர்ட் பண்ணிருக்காங்க. ஏன் தவறு செய்யாதவர்கள் மீதும் நடவடிக்கை அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. அதாவது உலகத்திலேயே மிக சிறந்த கண்ணியம், கட்டுப்பாடு, கடமை உள்ள நாடு சிங்கப்பூர். இங்க எந்த நாட்டுல யார் தவறு செய்தாலும், எப்படிப்பட்டவர் கூப்பாடு போட்டாலும், குரல் கொடுத்தாலும் இவங்க எடுக்கிற முடிவு சிறப்பா இருக்கும். இங்க இவ்வளவு அதுக்கு விற்பனை இருக்காங்க. அவங்க பல இன மக்கள் வாழ்றாங்க இங்க. அவங்களுக்கு தகுந்தாப்புலையும் எடுக்கிற முடிவு இருக்கணும். அவங்களுக்கு தான் தெரியும். அதனால அவங்க எடுத்த முடிவுல எது தவறு இருக்கணும் அப்படின்னு நான் நம்பல. என்னுடைய அனுபவத்தை பொறுத்தவரை அப்படியே இருந்தா கூட அவங்க அவங்களுடைய அணுகுமுறை தூதரக வழியா அவங்க அணுகலாம். இல்ல, இதற்கு பிறகு லிட்டில் இந்தியா பகுதிகளில் சில கட்டுப்பாடுகள் அதிகமா இருக்கு. முன்பு இருந்தது போல இல்ல, கட்டுப்பாடுகள் இன்னும் ஜாஸ்தியா இருக்கு அப்படின்னு செய்திகள் வருகின்றன. அது உண்மையா? கட்டுப்பாடுகள்னா அது அவரோட நன்மையின் கருத்தில் கொண்டுதான் எல்லாம் செய்வாங்க. யாரையும் தனிமைப்படுத்தணும், அவமானப்படுத்தணும் அப்படிங்கிற எண்ணத்தோட யாருமே செய்யறது இல்ல. எங்களுக்கு நல்லா தெரியும், எங்க நாட்டு தலைவர்லாம் தெரியும். வெளிநாட்டு ஊழியர்கள் ரொம்ப மிக முக்கியம் எங்களுக்கு. அவங்களுடைய வழியாதான் எங்களுக்கு பல நல்ல பணிகள் நடக்குது, கிடைக்குது அப்படின்னு மறக்க கூட. ஒரு பாடம் சொல்கிறதா இந்த கலவரம் ஒரு பாடம் சொல்கிறதா? அந்த வெளிநாட்டு ஊழியர்களுக்கு போதுமான விஷயங்கள் செய்து தரப்படல, அதோட வடிகாலா இல்ல வேற வடிவமா அதை எடுத்து போயிருக்காங்க. ஆக அவங்களுடைய நலனை இன்னும் கூடுதலா கவனிக்கணுங்கிற ஒரு பாடத்தையும் சேர்த்தே சொல்லுதா இந்த கலவரம் உங்களுக்கு? நிச்சயமா இல்ல, நிச்சயமா இருக்காது. எங்களுடைய தலைவர்கள் அப்படி சொல்லிட்டாங்க. அவங்க விசாரித்த அளவுல, அவங்க கேட்டிருந்த அளவுல அப்படிலாம் இந்த சண்டைக்கு எதுவுமே ஒரு காரணம் இல்ல. நம்மகிட்ட உள்ள பிரச்சனை ஒரு தமிழகரை சொல்ல போனாக்க நம்மகிட்ட உள்ளது உணர்வுகள். அளவுக்கு அதிகமா உணர்ச்சிப்படுறது, எதுக்கெடுத்தாலும் சிந்திக்கிறது இல்ல, தீர்வுக்கு பாக்குறது இல்ல. அதே சமயத்துல சட்டத்தை கையில் எடுக்கும் போது தண்ணீர் அருந்து மது அருந்தினாக்க அது ஒரு பெரிய பிரச்சனை மட்டும். இருக்கிற உணர்வுகளையே இன்னும் மதிமாக இருக்கிறது மது. தெரியாது. ஒரு சின்ன லாஜிக்கின் அடிப்படையில பாப்போம், எப்படி ஒரு விபத்து இவ்வளவு பெரிய கலவரத்தை உண்டாக்கி இருக்கும் அப்படிங்கும் போது இதுல வேற சில ஆங்கிளும் நம்ம பார்க்கத்தானே வேணும். ஒரு விபத்து ஒரு கலவரத்தை உருவாக்குது அப்படின்னா அது அப்படியே எல்லா விபத்தும் ஒரு கலவரத்தை உண்டாக்கிடுமா என்னும் பொழுது மற்ற ஆங்கிள்ஸையும் நம்ம பார்க்க தானே செய்யணும். நிச்சயமா எங்களுடைய சட்ட வல்லுநர்கள், அதிகாரிகள், சிறந்தவர்கள், அவங்க எடுத்த முடிவு சரியாதான் இருக்கணும். அதே சமயத்துல நான் சொல்ல விரும்புறதா, என்னத்த இருந்தாலும் சரி, இப்படிப்பட்ட கலவரத்துல பொது சொத்துக்களை, அதுவும் போலீஸ் வாகனம் எல்லாம் திருப்பி வச்சு இது மதுவை ஊத்தி நெருப்பு வச்சு
அழிக்கிற இது நடந்ததே இல்ல. எங்க நாட்டுல 60 நடந்திருக்கு. அப்ப நடந்தாலும் அப்ப வந்து ஏறக்குறைய அவ்வளவு வளர்ச்சி படாத நாடு, மக்களுக்கு அவ்வளவு அந்த இனப்பற்று இல்ல. இங்க மத இன நல்லிணக்கம் ரொம்ப அதிகமா இருக்கு. நல்லா வளர்த்துக்கலாம். யாரும் இங்க வந்து யாரும் குறை சொல்லிட முடியாது, ஒருத்தர் வந்து அவமானப்படுத்திட முடியாது. இருக்கலாம், நடக்கலாம், எல்லா மனிதர்கள் தான். ஆனா அதற்கான தீர்வுகள் எவ்வளவு விரைவில் எடுக்கணும் அவ்வளவு எடுத்துருவாங்க. இங்கெல்லாம் ஆண்டு கணக்கில் காத்திருந்து முடிவு எடுக்கிறது இல்ல. கடைசி கேள்வி திரு ராஜு, அதாவது சிங்கப்பூர் பிரஜைகளா இருக்கக்கூடிய தமிழர்களுக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிறேன். ஆனால் இந்திய தமிழர்கள் அங்க பணிபுரியற இந்திய தமிழர்களுக்கும் அதே பிரச்சனை இல்லாத ஒரு சூழ்நிலை தான் இங்க இருக்குன்னு உத்தரவாதமா சொல்ல முடியுமா? எனக்கு தெரியாது, எனக்கு தெரிஞ்சவரையும் அது தெரியல. அப்படி இருக்கலாம், ஏன்னா அந்த அவங்க பழகி பார்த்தது இல்ல. அப்படி இருந்தா கூட பல வழிகள் இருக்கு இதை தீர்த்து கொள்றதுக்குன்னு தான் சொல்ல வரேன். எவ்வளவு அணுகுமுறைகள் இருக்கு. நீங்க யாரவனையும் பார்க்கலாம், நீங்க இமெயில் எழுதி போடலாம், அங்க உள்ள அதிகாரிகளை பார்க்கலாம், அவங்கள்ட்ட பேசலாம், சொல்லலாம். இல்லனாக்க அந்த தமிழர்கள் வந்து தமிழ்நாட்டுல இருந்து வந்தாக்க அவங்களுடைய தூதரகம் இருக்கவே இருக்கு, அவங்களை போய் அணுகலாம். எவ்வளவு வழிகள் இருக்கு. அதுக்காக நம்ம வந்து எதுவுமே முடிவெடுத்துடக்கூடாது, நம்ம அந்த சட்டத்தை கையில் எடுக்கக்கூடாதுங்கதான் என்னுடைய ஆதங்கம். தமிழர்களுக்கு உதவி இருக்கிறீங்களான்னு ஒரு கேள்வி. ரைட். அதாவது அது உதவலன்னு நம்ம ஒரு முடிவுக்கு வந்துடவும் முடியாது இந்த நிலையில. ஆக இந்த நிகழ்ச்சியில பங்கு பெற்ற திரு ராஜு அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கின்றோம். ஆக எங்க நாட்டுல சட்டம் ஒழுங்கு அப்படிங்கிறது மிகச் சரியாக இருக்கிறது. ஆக சட்டத்தை அனைவரும் கடைபிடிக்கணும் அப்படிங்கிறது அவருடைய கருத்தாக நாம் புரிஞ்சு கொள்கின்றோம். சிங்கப்பூரின் லிட்டில் இந்தியா பகுதியில் ஏற்பட்ட கலவரம், அதற்கு பிறகு நிகழ்ந்த நிகழ்வுகள் இவைதான் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. சில இந்தியர்கள் நாடு கடத்தப்பட, சிலர் மீது மிக கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட, அவர்களுக்கு என்ன பாதுகாப்பு என்ற கேள்வி ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் நாங்கள் எங்களுடைய நாட்டு சட்டத்தின் அடிப்படையில் நடவடிக்கை எடுத்திருக்கோம் என்ற சிங்கப்பூர் அரசாங்கத்துடைய வாதம் இன்னொரு பக்கம். இவற்றையெல்லாம் உள்ளது உள்ளபடி இந்த நிகழ்ச்சியில் அலசி வருகின்றோம். இந்த நிகழ்ச்சியில் புதுக்கோட்டை பகுதியிலிருந்து எமது செய்தியாளர் சுந்தர் இணைந்திருக்கிறார். அரங்கத்தில் நாம் தமிழர் கட்சியின் சர்வதேச தொடர்பாளர் திரு ஐயநாதன் இணைந்திருக்கிறார். நான் சுந்தர் கிட்ட கேட்கிறேன், இந்த ஒரு நிகழ்வுகளால பாதிக்கப்பட்டவர்கள் புதுக்கோட்டையில் இருக்காங்கன்னு புரிஞ்சுக்கிறேன், நாடுகள் கடத்தப்பட்டவர்கள் அங்கே இருக்காங்க. அதே போல இதற்கு முன்பாக நிகழ்ந்த இந்த விபத்துல மரணமடைந்த அந்த ஒரு வாலிபரும் புதுக்கோட்டையை சேர்ந்தவர் என்னும் பொழுது இந்த நிகழ்வு புதுக்கோட்டையில ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. அங்க இருக்கக்கூடிய பகுதி மக்களுடைய கருத்து என்ன, அவர்களுடைய பார்வை என்ன கேட்கும்? நிச்சயமாக. இப்ப தற்போது நம்மிடம் வந்து பாதிக்கப்பட்ட குடும்பத்தை சேர்ந்த ஒரு பெண்மணி வந்து ஒருவர் இருக்கார். அவரிடமே இதை பத்தி பேசுவோம். உங்க பையனை வந்து எப்போ வந்து சிங்கப்பூர்ல இருப்பீங்க, சிங்கப்பூர்ல என்ன நடந்துச்சு, நீங்க எந்த பகுதியில் சொல்ல தெரியாது, எனக்கு சொல்ல தெரியாது. எப்போ வந்து நீங்க வந்து எந்த தீத்தனிப்பட்டி கோவிந்தராசு மயம் பேரு, சின்னப்பா மயம் கோவிந்தராசு. 9 மாசம் ஆச்சு போயிட்டு, நாங்க அனுப்பி 9 மாசம் ஆச்சு. அது வேலை செஞ்ச அது அனுப்புற காசு வச்சு நாங்க சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறோம். அந்த பையன் போன கடனை எங்களுக்கு இன்னும் கட்ட முடியல, வட்டியும் கட்ட முடியல. நாங்க ரொம்ப கஷ்டமான சூழ்நிலையில ஆண்டுகிட்டு இருக்கிறோம். சிங்கப்பூர் அரசும் தமிழ்நாட்டு அரசும் என் மகனை எப்படியாச்சும் கொண்டு எங்களோட சேர்க்கணும். என் மகனை கொண்டாந்து எங்க கிட்ட சேர்க்கணும். என் மகன் வீட்டுக்கு வரணும். எங்களுக்கு செவ்வாய்க்கிழமை தாங்க சார் தெரியும். செவ்வாய்க்கிழமை தான் எங்களுக்கு தெரியும். செவ்வாய்க்கிழமை காலையில தான் தெரியும். 2ஆம் தேதி. அதுக்கிடையில எங்களுக்கு தெரியாது. நாங்க எங்க மயனத்தை நம்பிக்கிட்டு தான் இருக்கோம். எப்போ வரும் வீட்டுக்கு வரும். சிங்கப்பூர் அரசும் தமிழ்நாட்டு அரசும் என் மயனை கொண்டாந்து என்கிட்ட சேர்த்துடணும். அதே நம்மிடம் பாதிக்கப்பட்ட குடும்பத்தை சேர்ந்த இன்னொருவர் வந்து நம்மிடம் உள்ளார். அவரிடமே இதை கொடுத்து குறிப்போம். சார், நீங்க எந்த ஊர்ல உங்க பையன் வந்து எப்போ வந்து சிங்கப்பூர் போனாரு, அங்க என்ன நடந்துச்சு, உங்களுக்கு எப்ப கைது செய்யப்பட்டிருக்காங்க தகவல் தெரியும்? வந்து ஆலங்குடி தாலுகா பனங்குளம் கிராமம். ஞாயிற்றுக்கிழமை 8ஆம் தேதி வந்து இந்த நடந்த சம்பவம் அடுத்த நாள் 9ஆம் தேதி தான் தெரியும். 9ஆம் தேதி அதிகாலையில் இந்த வானொலி தொலைக்காட்சிகளை பார்க்கறது இந்த பிரச்சனை நடந்தது தெரியும். அதுக்கு பின்னால் அன்று மாலை பொழுதுதான் என்னுடைய பையன் அரெஸ்ட் பண்ணியிருக்கிறதாக தகவல் கிடையாது. அதிகாரப்பூர்வமற்ற தகவல் தெரியாது. அது வரைக்கும் என்னுடைய பையனுடைய தொடர்புல தொலைபேசியில லைன்ல வரல. அதனால வந்து நான் உறுதி பண்ணேன்.
ஆனா முதல் நாள் 8ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை 2 மணிக்கு என்கிட்டலாம் பேசிக்கிட்டு இருக்கான். நல்லா தான் பேசினேன். ஒரு நல்ல ஒரு அப்பாவித்தனமான பையன். இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் போக மாட்டான். ஒரு பயந்த சுபாவம் உள்ள பையன். என்னால நிச்சயமா சொல்ல முடியும் அவன் எந்த விதமான தப்புகளும் பண்றதுக்கு வாய்ப்பு இல்லை. அதே நேரத்தில் அவன் அந்த ஏரியாவில் இருந்த ஒரே காரணத்தினால அவரை அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க. இப்ப காவல்துறையுடைய நடவடிக்கைகள் அவங்களுடைய உண்மைத்தன்மை தெளிவாக புரிந்து கொள்ள இயலவில்லை. நாளிதழ்களிலும் சரி சரியான செய்தி கிடைக்கிறதில்லை. தொலைக்காட்சிகளிலும் ஒரு குறிப்பிட்ட செய்தியில் மட்டுமே வருவது, அதனுடைய விரிவாக்கம் கிடைப்பதில்லை. இப்ப பையனோட தொடர்பு கொள்றதுக்கான வாய்ப்புகள் 15 நாட்களாக இல்லாததுனால நாங்கள் மிக மன உளைச்சலுக்கு ஆட்பட்டிருக்கிறோம். குறிப்பா இது யதார்த்தமா அந்த சிங்கப்பூர் பிரதமரே கூட இந்த கலவரம் நடந்த அன்றைக்கே கூட ஒரு கருத்தை சொன்னார். சந்தோஷமா இருந்தார். இந்த நாட்டில் நடந்த கலவரங்கிறது ஒரு யதார்த்தமானது, யாரும் தூண்டிவிடல. இது ஒரு யதார்த்தமான கலவரம், சிச்சுவேஷன் சூழ்நிலையை பொறுத்து அந்த கலவரம் நடந்துருச்சுன்னு ஜப்பான்ல கூட ஒரு பேட்டி கொடுத்தார். 2வது ஜப்பான்லயும் ஒரு பேட்டி கொடுத்தார். அந்த சர்க்காருடைய பிரதமர் கூட ஒரு அனுசரணையான ஒரு வார்த்தையை சொன்னதுனால நாங்க முழு சரி இன்னும் சிங்கப்பூர் பேசலாம். முழு நம்பிக்கை. ரைட். திரு ஐயநாதன் அவர்கள்ட்ட கேட்க விரும்புறேன், என்ன செய்யப்படணும் அப்படின்னு நினைக்கிறீங்க? அந்த அரசாங்கம் சட்டப்படி நடவடிக்கை எடுத்தவங்க, இந்திய அரசாங்கம் என்ன செய்யணும், என்ன உடனடியா செய்யப்படும்? இப்போ அந்த அம்மா அழுதாங்க இல்லையா, அவங்க என்ன சொன்னாங்க? காசு செலவு பண்ணோம், எல்லாத்தையும் அடகு வச்சோம், உள்ளே அனுப்பணும். ஆனா அவன் அனுப்புறது கூட எங்களுக்கு போதுமானதா இல்ல. அங்க அவன் எப்படி வாடறான்னு கூட தெரியல. அவங்ககிட்ட இருந்து எந்த தொடர்புமே இல்லை. இதுதான் இங்க நடக்குது. இங்க இருந்து ஒரு உத்தரவாதம் கொடுத்து கொண்டு போகப்பட்டவங்க பாத்தீங்க அப்படின்னம்னா அதே அளவுக்கான சம்பளம் அங்க கொடுக்கறாங்களா அப்படின்றதெல்லாம் பாக்குறதுக்கு கிடையவே கிடையாது. எந்த விதமான ஒரு நடவடிக்கையும் இந்திய அரசும் எடுக்கிறது இல்ல. அங்க இருக்கக்கூடிய இந்தியன் மிஷன், இந்தியாவுடைய தூதரகம் எடுக்கிறது இல்ல. நான் ஒரு உதாரணத்தை இங்க நீங்க பாக்கணும். துபாய், சவுதி அரேபியா உள்ளிட்ட மத்திய கிழக்காசிய நாடுகளுக்கு இங்க இருந்து பல லட்சக்கணக்கானவங்க போனாங்க. போன போதும் அங்கேயும் இதே மாதிரி நடந்த பொழுது மத்திய அரசு பல்வேறுபட்ட நடவடிக்கைகள் எடுத்தது. உதாரணத்துக்கு வயலார் ரவி ஓவர்சீஸ் இந்தியன்ஸ், ஆமா, ஏன் அமைச்சரவே அமைச்சரே போட்டாங்க. வயலுறவு அமைச்சகத்துல ஒரு தனியா பிரிவை உண்டாக்கி அதற்கான ஒரு துணை அமைச்சரை போடும்பொழுது அந்த பொறுப்பை கொடுத்தாங்க. வயலார் ரவி ஒரு இடத்துக்கும் போனாரு. ஏன்னா மிடில் ஈஸ்ட்ல வேலை செய்யறவங்க மலையாளிகள் தான் அதிகம். உடனே அவர் போனார். எல்லா அக்கறைக்கும் இந்த நாட்டுல இப்படி ஒண்ணு வரணும், நம்ம பேசினாதான் இனவாதம், மத்தவங்க பேசினா அது கிடையாது. உடனே அவர் போனார். போயிட்டு எல்லா அரசுகளோடையும் இந்த மாதிரி இங்க அழைத்து வரப்பட்டவங்க என்ன அடிப்படையில உறுதி கொடுத்து அழைச்சிப்பட்டு வந்திருக்காங்க, அதற்குரிய தகுதியோட வந்திருக்காங்க. ஆனா தகுதிக்குரிய சம்பளத்துல அவங்களுக்கு பெருமளவுக்கு கொடுக்கப்படுறது இல்ல. இதை நீங்க ரெகுலரைஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாட்டினுடைய பைலேட்டரல் அக்ரிமெண்ட் போட்டாங்க, இருதரப்பு ஒப்பந்தம் போட்டாங்க. இதை பத்திய செய்திகளை நாம நிறைய வெளியிட்டிருக்கோம் இணையதளங்கள்ல. அப்படியெல்லாம் தொட்டுதான் இன்னைக்கு நீங்க பாருங்க, இதுல இருந்துட்டு வெளியேற்றணும் அப்படின்னு சொல்றாங்க, சவுதியில இருந்து வெளியேற்றணும் சொல்றாங்க. வெளியேற்ற முடியுதா உடனே அவங்கள? இந்தியர்களை ஏன் வெளியேற்ற முடியல? அந்த பைலேட்டரல் அக்ரிமெண்ட், அவங்களுடைய காம்பன்சேஷன், அவங்களுடைய கான்ட்ராக்ட், அது எப்போ எக்ஸ்பயரி ஆகுது, அவங்களுக்கு வர வேண்டிய பணம் என்ன, அதெல்லாம் முடிச்சுட்டு தான் நீங்க அனுப்பணும் போது லட்சக்கணக்கானவர்கள் அப்படியே இருக்கிறாங்க. ஆனா இவ்வளவு பேரையும் திடீர்னு அவங்க திருப்பி அனுப்பும் போது இந்த நாட்டில் அவங்களுக்கான எதிர்காலம் என்ன அப்படின்றத பொறுத்து இந்திய அரசு கவலைப்படல. இங்க இந்த விஷயத்தை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, இங்க இருந்து போய் அங்க இறங்கினவங்க அங்க இருக்கக்கூடிய இந்தியன் மிஷன்ல ரெஜிஸ்டர் பண்ணணும். ரெஜிஸ்டர் பண்ணிட்டு அங்க இந்த ஒர்க் பர்மிட் சம்பந்தப்பட்ட விடயங்களை காட்டணும்னு தான் எங்களுடைய நாட்டு சிட்டிசனை உங்கள் நாட்டினுடைய கீழ்மட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த தொழிற்பணிகளை ஈடுபடுத்தணும் அப்படின்னு இந்திய அரசு எனக்காச்சும் சொல்லியிருக்கா? சொல்லல. இதே மாதிரிதான் மலேசியாலையும் நடக்குது, கோலாலம்பூர்லயும் நடக்குது. அழகான சாலையில 240 கிலோமீட்டர் ஸ்பீடு நம்ம போறோம். ஓரத்துல நிக்கிறவன் எல்லாம் அந்த வெயில்ல, அங்க அடிக்கிற வெயில் எப்படி இருக்கும் தெரியுங்களா? இங்க இருக்கிற 45 இல்ல, அங்க வேற. அது மட்டும் இல்லாத அது ஈக்வட்டோரியல் ரீஜன், பூமத்திய ரேகை பகுதி. திடீர்னு பாத்தீங்கன்னா 2 to 3 4 மணி வரைக்கும் குட்டும் மழை. அந்த மழையில வீட்டு ஓரமா ஒண்டிட்டு கிடப்பான். இவ்வளத்தையும் நம்ம பாத்துட்டு வரோம். இங்க இருக்கிற டூரிஸ்டுங்கெல்லாம் எதுவும் நடக்கிறது இல்ல. இந்த நாட்டிலிருந்து போய் வேற ஒரு நாட்டில் வேலை செய்யக்கூடியவன், அந்த நாட்டை வளமைப்படுத்தக்கூடியவன் எவ்வாறு அங்கே நடத்தப்படுகின்றார் என்பதை பற்றி எந்த விதமான அக்கறையும் மற்ற ஒரு இந்தியன் மிஷன் சிங்கப்பூர்ல இருக்கு, மலேசியால இருக்கு, மத்த இடங்கள்லாம் இருக்கு. இந்த இடத்துல முறைப்படுத்த வேண்டியவங்க இவங்க முறைப்படுத்துறாங்கன்னா இங்க இவங்க அழுவாங்களா? அதுதான் முக்கியம். அதே மாதிரி இந்தியன் மிஷன்ல போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டு யாரு எடுத்துக்கிறான்றா 5 பேரை டிபோர்ட் பண்ணி அனுப்புறாங்க. அதுல டிபோர்ட் பண்ண ஒருத்தன் அங்க வாழும் பொழுது அந்த நாட்டுக்கு வாட வேலைக்காக வாட ஒரு இந்தோனேசிய பெண்ணை கட்டிக்கிட்டான். உள்ள இருக்கு, அப்படியே விட்டுட்டு வெளியில அழுகுறான். வழக்கு போடுறதுக்கு கூட வாய்ப்பு இல்ல.
சரி, சிங்கப்பூர் மிஷனுக்கு நாங்க கலெக்ட் பண்ணி கேட்டாங்க. என்ன சொன்னாங்க தெரியுங்களா? இதே சிங்கப்பூர் கான்சுலேட், இங்க இருக்கிற கான்சுலேட் என்ன சொன்னாங்கன்னா, தொடர்ந்து நாங்கள் பேசணும், மனு கொடுத்தோம், மின்னஞ்சல் அனுப்பினோம். அவங்க சொன்னாங்க, இதுக்கும் எங்களுக்கும் சம்பந்தம் இல்ல. அங்க இருக்கக்கூடிய போலீஸ், டிஃபென்ஸ், இமிகிரேஷன் என்ன நடவடிக்கை எடுத்தாலும் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ்ல இருக்கக்கூடிய நாங்கள் தலையிட முடியாது. நீங்க ஏதாவது ஒரு லெட்டர் எனக்கு மெமரண்டம் கொடுத்தீங்கன்னா கூட நான் அவங்ககிட்ட ஃபார்வர்டு பண்ணுவேன். சரி, ஃபார்வர்டு பண்ணிட்டு பதில் கொடுறான்னு பதில் என்ன கொடுத்திருக்கான் அப்படின்னா, we have taken necessary action and these people's expulsion cannot be revoked for whatever circumstances. என்ன காரணத்துக்காக நீ அவனை அனுப்புன அப்படின்ற பதில கூட சொல்லலையா? பட் பொதுவா நான் இப்படி புரிஞ்சுக்கிறேன், இல்ல தவறுனா திருத்தங்க, ஒரு விசா அப்படிங்கும் பொழுது என்ன காரணமும் இன்றி அதை வந்து எந்த சமயத்திலும் எந்த நாட்டு அரசாங்கமும் ரிவோக் பண்ணலாம் இல்லையா? காரணம் சொல்லாம விசா திருப்பி எடுத்துக்கலாம் இல்லையா? இஸ் தட் ஹியூமானிட்டேரியன்? ஒரே ஒரு விஷயம் தான் அந்த மாதிரி இருக்கு. ஈவன் ஃபார் அ டிப்ளமேட் டு எக்ஸ்பெல் அ டிப்ளமேட் யூ மஸ்ட் ஹேவ் டு ஷோ எ ரீசன். அவர் வந்துட்டு உளவுல ஈடுபட்டாரு அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க, நிரூபிக்க முடியாது. வெளியேற்றுனீங்கன்னா உடனே அவன் சொல்லுவான், உங்களால ஒருத்தர் உளவுல ஈடுபட்டாருன்னு திருப்பி அனுப்புவான். நீங்க அங்கிருந்து சிங்கப்பூர்ல இருந்து இத்தனை பேர் வெளியேற்றினாங்களே, சிங்கப்பூர் எம்ப்ளாயிஸ் இங்க யாராவது நீங்க வெளியேற்றினீங்களா? எவ்வளவு இது இருக்கு இங்க. சரி, நாங்க வந்துட்டு எக்ஸ்ட்ரீமா போயிட்டு சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் வந்துட்டு நாங்க வந்துட்டு தாக்கணும்னா என்ன பண்ணுவீங்க? அது தவறு இல்லையா? அப்ப அது தவறு நடக்கக்கூடாதுன்னு அங்க அதை செய்யக்கூடாது. ரைட். இப்ப நீங்கள் சொல்றது நான் இப்படி புரிஞ்சுக்கிறேன், நம்ம எல்லாருமே வந்து சிம்டம், அதாவது அறிகுறிகளை பேசிட்டு இருக்கோமே தவிர, இந்த ஒரு கலவரம் எல்லாம் அறிகுறி, பிரச்சனைகள் மிக பிரம்மாண்டமானது. அதுல வந்து பாதிப்புக்குள்ளானவர்கள் இந்தியர்கள். இங்க பிரச்சனைக்குரியவங்களா யாரை காட்டுறீங்களோ உங்க பாதிப்புக்கு உள்ளானவங்க அப்படிங்கிறது உங்களுடைய கருத்தாக நான் புரிஞ்சுக்கிறேன். சிங்கப்பூரில் லிட்டில் இந்தியா பகுதியில் ஒரு கலவரம் நடந்தது. அந்த கலவரத்துக்கு காரணமாக குற்றச்சாட்டப்பட்டிருக்கக்கூடிய இந்தியர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. ஒரு சிலர் சட்ட ரீதியாக கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள், சிலர் நாடு கடத்தப்பட்டிருக்கிறார்கள். இவர்களுக்கு என்ன பாதுகாப்பு? அவர்களுக்கான பாதுகாப்பை இந்திய அரசாங்கம் செய்ததா என்ற கோரிக்கை ஒரு பக்கம். இல்ல சட்டப்படித்தான் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது, குற்றச்சாட்டுக்கு உள்ளாகி இருக்கிறார்கள், சிங்கப்பூர் சட்டம் என்ன சொல்கிறதோ அதன்படி நடவடிக்கைக்கு உள்ளாகி இருக்கிறார்கள் என்ற மற்றொரு பார்வையும் இருக்கிறது. இவற்றையெல்லாம் உள்ளது உள்ளபடி நிகழ்ச்சியில் உள்ளது உள்ளபடி அலசி வருகின்றோம். இந்த நிகழ்ச்சியில் நம்முடைய நாம் தமிழர் கட்சியின் சர்வதேச தொடர்பாளர் திரு ஐயநாதன் மற்றும் புதுக்கோட்டையிலிருந்து இந்த செய்தியாளர் சுந்தர் ஆகியோர் இணைந்திருக்கிறார்கள். இந்த பாதிப்புக்குள்ளான குடும்பத்தை சேர்ந்த மற்றும் பலர் இருக்காங்கன்னு புரிஞ்சுக்கிறோம். அவர்கள் வாயில அவர்களுடைய கோரிக்கையை மேலும் விரிவாக கேட்டு சொல்லுங்க சுந்தர். நிச்சயமாக தற்போது பாதிக்கப்பட்ட குடும்பத்தை சேர்ந்த ஒருவர் இருக்கிறார், அவரிடம் வந்து இதை விட்டு வைப்போம். தற்போது வந்து மத்திய மாநில அரசு என்ன நடவடிக்கை எடுக்கணும்னு நீங்க வந்து எதிர்பார்க்கணும்? பொதுவாக அந்த கலவரத்தில் பாதிக்கப்பட்டு சிறையில் இருக்கிற அனைத்து அந்த தமிழர்களையும் விடுவிக்கணும். அதே நேரத்தில் அவங்க விருப்பப்பட்டா மட்டும் தாய்நாட்டுக்கு அனுப்பணும். அவங்க அங்க வேலை பார்க்க விருப்பம்னா அவங்களை அங்க வேலை பார்க்க விருப்பம் வைக்கணும். அந்த விருப்பத்தின் அடிப்படையில் இந்த நடவடிக்கை எடுக்கணும். அதே நேரத்தில் மாநில சர்க்காரும் மத்திய சர்க்காரும் இணைந்து ஒரு பேச்சுவார்த்தையின் மூலமாக அரசனுடைய இந்திய சர்க்காருடைய உந்துதல் மூலமாகவே இந்த பிரச்சனை சால்வ் செய்யப்பட வேண்டிய நிலை உள்ளதால் இப்ப தற்சமயம் கூட மீனவர் பிரச்சனையா இருக்கட்டும், தமிழர் பிரச்சனையா இருக்கட்டும், இந்திய துணை தூதர் அமெரிக்காவில் உள்ள பிரச்சனையும் கூட ஒரு இந்திய முறையில ஒரு உணர்வு பூர்வமான நடவடிக்கையை இந்திய சர்க்கார் எடுத்துக்கொண்டிருக்கிறது. அதை நாங்கள் மனமாற வரவேற்கிறோம். இந்தியன் என்ற முறையிலும் தமிழன் என்கிற முறையிலும் அந்த உணர்வுகள் சரியான நடவடிக்கை. அதே நேரத்தில் இந்த 53 இந்தியர்கள் தமிழர்கள் அவர்கள் மீதும் அந்த உணர்வுகளோடு இந்திய சர்க்காரும் நமது மாநில சர்க்காரும் அதற்கான நடவடிக்கை எடுக்க உரிய நடவடிக்கை எடுத்து சிங்கப்பூர் அரசாங்கத்துக்கு ஒரு தெளிவுபடுத்தி இந்த 52 53 தமிழர்களை வாழ்வில் ஒளியேற்றி வைக்க தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். இந்த நடவடிக்கைகள் அனைத்தும் எடுக்கப்படாத பட்சத்தில், எங்களுக்கு நீதி கிடைக்கப்படாத பட்சத்தில் நாங்கள் சாகும் வரை உண்ணாவிரதம் இருப்பதை தவிர எங்களுக்கு வேறு வழி இல்லை. குடும்பத்துடன் வழி இல்லை. இந்த நிலைக்கு இந்த குடும்பங்களை தள்ளாமல் மாநில சர்க்கார் மத்திய சர்க்காருக்கு ஒரு அழுத்தமான நடவடிக்கையை கொடுத்து இந்திய சர்க்காருடைய நடவடிக்கையை விரைவுபடுத்தி ஒரு வார காலத்திற்குள்ளாக இந்த இளைஞர்களுடைய மத்தியில ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை தரத்தினை, மனமாற்றத்தினை, நல்ல வாழ்க்கை சூழ்நிலை உருவாக்கும் முகமாக இந்திய சர்க்காரும் மாநில சர்க்காரும்
நடவடிக்கை எடுக்கும் என்ற நம்பிக்கை. நீங்க சொல்லுங்க, மத்திய மாநில அரசு என்ன நடவடிக்கை எடுக்கணும்னு நீங்க எதிர்பார்க்குறீங்க? இப்போ சார் நம்ம ஊர்ல இந்தியாவில் இத்தனை பேர் இருக்காங்க, 5 லட்சம் பேர் இருக்கான்னு சொல்றாங்க. 5 லட்சம் பேர்ல இந்த அசம்பவம் 40 வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததுன்னு சொல்றாங்க. இது இவங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்டாக்க, இது தச்சமேல நடந்தது, ஒரு தமிழ ஒரு இந்தியாக்காரன் செத்து போயிட்டேன் அப்படிங்கறதுனால அந்த பையங்க அன்னைக்கு ரெஸ்டான நாள்ல இப்படி இருந்திருக்காங்க. இருக்கும்பொழுது நம்ம தமிழ் தான் செத்து போயிட்டேன் ஆர்வத்தோட பாத்துருக்காங்க. இது தமிழ் அந்த ஏரியால நேற்று என்ன விசேகத்தை பேசிருக்காருன்னு சொன்னாக்க, அதாவது அந்த இடம் இந்தியாவுக்கு சேர்ந்தது, இந்தியாக்காரன் தான் அதுல இருக்கணும் அப்படிங்கிற சூழ்நிலை வரும்பொழுது விஷயங்கள் என்ன சொல்லியிருக்காருனாக்க, நேற்றைய உள்ள பேப்பர்ல பார்க்கும்பொழுது அது தமிழுக்கு கொடுக்க கூடாது, மற்றவர்களுக்கு நமக்கு இடம் கிடைக்கல அப்படின்னா அந்த அரசாங்கம் சிங்கப்பூர் அரசாங்கம் அதை எடுக்கணும், இவங்க தமிழை விடக்கூடாது, இந்தியாவிட்ட விடக்கூடாதுங்கிற ஒரு எண்ணத்துல வச்சிருக்காங்க. அதனால இந்த அசம்பவம் நடந்துருச்சுன்னா அவங்க சொல்றாங்க. விசேகம் சொல்றது பார்த்தாங்க, ஒரு தமிழை அதாவது பஸ் ஸ்டாப்ல பஸ்ல ஏறும்போது செக்கர் பிடிச்சி தள்ளி விடுறது மாதிரியே அவங்க சொல்லியிருக்காங்க. அது நமக்கு டீட்டெயில் இன்னும் தெரியல, எந்த பேப்பர்லயும் அந்த மாதிரி வரல, அவங்க யாரும் அறிவிக்கல. அடிச்சு அந்த பையன் குப்புற விழுந்திருக்காரு. இந்த குமரவேல அரிமளத்துக்கு பதில் குப்புற விழுந்திருக்காரு. நீங்க மத்திய மாநில அரசு கிட்ட நீங்க என்ன கோரிக்கை எடுக்கிறீங்க? மத்திய மாநில அரசு, மத்திய அரசு எங்களுக்கு எங்க பிள்ளைய இந்த 28 பேர் பாக்கி எல்லாரும் அனுப்பிட்டாங்க. 28 பேரை எங்களுக்கு அனுப்பி விட்டா போதும். எங்க பிள்ளைய நாங்க ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்த்தோம். கஷ்டப்பட்டு எங்களுக்கு பிள்ளை எல்லாம் கிடையாது, நாங்களாம் ரொம்ப கஷ்டப்படுறோம். குடிக்க கூட கஞ்சிலாம் இருந்தாரு. எங்களுக்கு 4 லட்சம் ரூபாய்க்கு மேல கடன் இருக்கிற பையன் அனுப்புனதே முதல்ல ஒரு 9 மாசம் இருந்தாரு. இப்ப 9 மாசம் கூட ஆகல, இன்னும் 1 ரூபா கூட அனுப்பவே இல்லை. கடனை கட்ட முடியல. எங்க பிள்ளை எங்களுக்கு வந்தா போதும். எனக்கெல்லாம் ரொம்ப ஹார்ட் அட்டாக் இருக்கு, என் மனைவி ரொம்ப முடியல, நம்ப முடியல. எப்ப பிள்ளை வருவானா பாத்துக்கிறேன். எங்க பிள்ளை அனுப்பிவிட்டா போதும், எந்த தண்டனையும் கொடுக்கணும். அதுல இன்னொன்னு சொல்றாங்க, சவுக்கடி கொடுத்தா அவனுக்கு ஆண்மையை இழந்துரும், அவங்க இங்க இருக்கக்கூடாது அப்படின்னு சொன்னல. எங்களுக்கு எந்த தண்டனையும் கொடுக்க, எங்க பிள்ளை நாளைக்கே வந்துட்டா எங்களுக்கு போதும். நாங்க அதைத்தான் எதிர்பார்க்கிறோம். மத்திய கவர்மெண்ட் மாநில கவர்மெண்ட் தலையிட்டு எங்களுக்கு உடனே எங்க பிள்ளைங்க வீட்டுக்கு வரணும். நாங்க அதைத்தான் எதிர்பார்க்கிறோம். எங்களுக்கு எதுவுமே தேவையில்லை, எங்க பிள்ளைய வந்துட்டா போதும். அதான் சார் நாங்க எதிர்பார்க்கிறோம். நிச்சயமாக அவங்களுடைய விடுதலை செய்து நம்மளுடைய பிள்ளைகளை நாங்க பார்த்தா போறோங்கிற உணர்வுல இருக்காங்க. வந்தா போதும் அப்படிங்கிற நிலைக்கு வந்துட்டாங்க. கிட்டத்தட்ட அவங்களுடைய கோரிக்கையும் டீபோர்ட் பண்ணுங்கிற மாதிரி ஆயிடுச்சு. வேற வழி இல்ல. இந்த மாதிரி அவர் அவமானகரமா நடத்தப்பட்டு பாருங்க, சவுக்கடியை பத்தி பேசுறாங்க. நாகரிக நாடாது, இதுக்கெல்லாம் நம்ம இதை மாத்த முடியாது. எங்க இருந்து மாத்த முடியாதா? அந்த நாட்டு சட்டத்தை நம்ம யார் மாத்துறது? இல்ல, மாத்தலாம். அவங்களுக்கு அதே மாதிரி இங்க ட்ரீட்மெண்ட் கொடுத்தோம்னா மாத்திரலாம். இப்ப தேவயானிக்கு அங்க பண்ண மாதிரி இங்க இருக்கக்கூடிய நாங்களும் அதே மாதிரி நடத்தணுமான்னு சொன்னாங்கல்ல, இந்தியாவுடைய அயலுறவு அமைச்சகம் சொல்லட்டும்ல, காடெல்லாம் புடுங்கிட்டாங்கல்ல, அதே மாதிரி இவங்களையும் எடுத்துட்டு போயிட்டு உள்ள உட்கார வச்சாங்க. நீங்க குறிப்பிட்டீங்க அதே போல இவங்க மேல இருக்கக்கூடிய சார்ஜஸ் டிராப் பண்ணணும் அப்படின்னு. தேவயானி சம்பவத்துல நம்ம ஒரு வியன்னா கன்வென்ஷன் டிப்ளமேட்டிக் இம்யூனிட்டியை காரணம் காட்டி சொல்லலாம். இங்க அந்த நாட்டுல இருந்து ஒரு நம்ம நாட்டிலயும் ஒரு வெளிநாட்டு பிரஜை தவறு செய்தால் அவர் மீது நடவடிக்கை எடுக்கிறதுக்கான அத்தனை வாய்ப்புகளும் நமக்கு இருக்கு. அந்த நாடு கேட்டுக்க முடியாது. தவறு செஞ்சா ஒரு வெளிநாட்டு பிரஜை தவறு செஞ்சா அவங்க மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்கலாம். அத மாதிரி தான் நாங்க எடுத்திருக்கோம். பிரைமா ஃபேசி இருக்கு. நீங்க ஏன் கிரைமுக்கு போறீங்க? எடுத்த உடனே த யூனிவர்சல் டிக்ளரேஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ் படி நாங்கள் மனிதாபிமானத்தோட நடத்தப்பட்டோம்ன்றத பாருங்கன்ற. நானு கிரைம்ன்றது லாஸ்ட். எப்போ ஒருத்தன் ஒரு கிரிமினல் ஆக்ட்ல இறங்க போறான், அவனை நீங்க அவமதிக்கும் பொழுது, அவனுக்கு உரிய உரிமை கொடுக்கப்படாத பொழுது, அவனை நீங்கள் எப்படி நடத்த வேண்டுமோ அவனை நடத்தாத பொழுது அவன் மாறுறான். அவ்வளவுதான். புலியும் சீறுகிறது பூனையும் சீறுகிறது என்ற கதை தான் இவங்களுடைய கதை. எவ்வளவு தூரம் தான் கீழே போவான் தமிழ. நீங்க அங்க போய் பாருங்க. இல்ல, அது செய்ய வாய்ப்பூச்சு இல்லாத தூக்கி டிபோர்ட் பண்றீங்களா? அந்த மாதிரி டிபோர்ட் பண்ணலாமா? அங்க ஒரு வழக்கை நடத்துறோம்னா எங்களுடைய கடலூர் மாவட்டத்தினுடைய பொறுப்பாளர் கடல் தீபன் அந்த 5 பேர் டிபோர்ட் பண்ணி அனுப்பிட்டாங்களே, அவங்களுக்காக போராடினாரு. ஆனா ஒரு வழக்கு தொடுக்கணும் அப்படின்னம்னா இந்திய ரூபாயில இருந்து 1.5 லட்சம் ரூபாய் எடுத்த உடனே கொடுக்க வேண்டியது. கோரிக்கையை நம்ம பிரதானப்படுத்தணும். அவங்க மீது எந்த சட்ட நடவடிக்கையும் கூடாது, அங்கேயே பணிபுரியறதுக்கு வாய்ப்பு கொடுக்கணுங்கிறது முன்வைக்கணுமா, இல்லன்னா அவங்களையும் டீபோர்ட் பண்ணணும், அவங்களும் இந்தியாவுக்கு அமைச்சிருங்கன்னு கேட்கணுமா? அதெல்லாம் ரெகுலேட் பண்ணுங்க. இங்க இருந்து அங்க ஒருத்தர் போறாங்கன்னா இந்தியன் கமிஷன்ல அவங்க இந்தியனுடைய ஹை கமிஷன்ல அவங்க ரெஜிஸ்டர் பண்ணணும். அந்த ஒர்க் பர்மிட் சரியா தான் கொடுக்கப்பட்டிருக்கா, இதுல ஈடுபடுறவங்க உரிமையா கடன் எவ்வளவு வாங்கிக்கிட்டு நீ கஷ்டப்படுறாங்க பாருங்க, வட்டி கட்ட முடியாது, வட்டியும் கட்ட முடியல, அங்க இருந்து காசும் வரல வாழறதுக்குன்னா என்ன அர்த்தம்? அப்ப இதை சரி பண்ணுங்க ஒரு பக்கம். இரண்டாவது பக்கம் மனிதாபிமானத்தைப்படி வெளிநாட்டில் வாழக்கூடிய இந்தியர்கள் நடத்தப்படுகிறார்களா என்பதை ஆராயணும். இப்ப இங்க ஒரு சமூக ஆர்வலர்னு ஒண்ணு அவங்களுக்கு என்ன நிலைமைன்னு தெரியாது அப்படின்னு பேசினாரு. இந்த மாதிரி ஆட்களை நம்பி பிரயோஜனம் இல்ல. அங்க போயிட்டு நம்மளுடைய மிஷனுடைய அதிகாரிகள் இந்த தமிழர்கள் இல்ல மற்ற இந்தியர்கள் எப்படி நடத்தப்படுறாங்க, அவங்களுடைய வாழ்நிலை என்ன, இதெல்லாம் பார்த்து ஒரு ரிப்போர்ட்டை ஃபைல் பண்ணணும். அப்பதான் பண்ண முடியும். இல்ல இங்க இருக்கிற முதலமைச்சராவது அது செய்யலாம். ஏன் இந்த மாதிரி நடக்குது? எப்படி எங்களுடைய நாட்டு மக்களை நடத்துறீங்க? இப்ப எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்ட்ரி தான் இதை பண்ணணும் அப்படின்றது இல்ல.
அயல் நாட்டில இருந்து இன்வெஸ்ட்மெண்ட் வரும்போது சிங்கப்பூர் முதல்வர், சிங்கப்பூர் பிரசிடென்ட் எல்லாரும் தமிழ்நாட்டு முதலமைச்சரை சந்திக்கிறாங்கல்ல. அதே மாதிரி இந்த எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் யூனியன் சப்ஜெக்ட் இல்லையா? இல்லங்க, யூனியன் அப்படின்ற ஒரு இடத்துல தானே தமிழ்நாடு இருக்குது. இந்தியன் யூனியன் அப்படின்னாலே அது ஒரு யூனிட்டின்னு தான் அர்த்தம். அப்ப அது ஒரு யூனிட்டில வந்துட்டு எல்லாத்தையுமே வந்துட்டு எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்ட்ரியால கண்டுகிட்டு உடனடியாக நிவாரணம் எடுக்க முடியாது. பெரிய ஆளு தாக்கப்பட்ட தேவையான லெவல்ல அவங்க பேசுவாங்க, மற்றபடி அவங்க பேச மாட்டாங்க. இந்த மாநில அரசோடு தொடர்புடைய இங்க இருக்கக்கூடிய துணை தூதரகம், கான்சுலேட் ஜெனரல் ஆஃப் சிங்கப்பூர் ஹியர், அங்கதான் இங்க இருக்காங்க, போக்ஸ் ரோட்ல தான் இருக்காங்க. அவங்களை கூப்பிட்டு என்ன பிரச்சனை, ஏன் இந்த மாதிரி நடத்துறீங்க, எதுக்காக டிபோர்ட் பண்ணுங்க அப்படின்னு ஒரு அபிஷியலா இவங்க ஒரு லெட்டர் கொடுத்தாங்கன்னா சப்போஸ் டு ஆன்சர். நாங்க கேட்டதுக்கு என்ன சொன்னாங்க, இது டிஃபென்ஸோட சேர்ந்தது, உங்களுக்கு நாங்க பதில் சொல்ல முடியாது அப்படின்னு வெத்தா பதில் சொன்னாங்க. முதலமைச்சர் கேட்கும் பொழுது அப்படி சொல்ல முடியாது. தங்களுடைய நாட்டு பிரஜைகளின் மீது அக்கறை செலுத்தக்கூடிய ஒரு உரிமை இந்த நாட்டினுடைய நிர்வாகத்திற்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட மத்திய அரசாங்கம் வாயிலா செய்யணுமா இல்ல நேரடியாக கேட்க முடியுமாங்கிற ஒரு கேள்வி எல்லாம் இருக்கு. இல்ல ஒரு விஷயம் நம்ம சொல்ல வரேன், இதெல்லாம் வந்து மத்திய மாநில அரசிற்கு இடையிலான ஒரு பகிர்வு தான், அதிகார பகிர்வு தான். இதுல ஒன்னும் அத்துமீறலும் கிடையாது. இந்த தருணத்துல நிகழ்ச்சி நிறைவு செய்தாக வேண்டும். இதை ஒரு தனிப்பட்ட நிகழ்வா பார்த்திட முடியாது. இதற்கு பின்பாக இந்தியர்களுக்கு நிகழக்கூடிய ஒரு நிலைமை, அவர்களுடைய நிலைமையெல்லாம் கருத்தில் கொள்ளணும். அவர்களுக்கு எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்கிறது. இது வெறும் ஒரு சிம்டம் தான். நம்ம ஒரு தனிப்பட்ட ஒரு பிரச்சனையா, ஒரு சட்டம் ஒழுங்கு பிரச்சனையா மட்டும் பார்க்க முடியாது அப்படிங்கிறது உங்களுடைய கருத்தாக புரிஞ்சுக்கிறேன். எங்கள் பகுதியை சேர்ந்த எங்களுடைய உறவினர்கள் எல்லாம் சிங்கப்பூர்ல வாடுகிறார்கள். அவர்கள் எல்லாம் உடனடியாக மீட்கப்பட வேண்டும். அவர்கள் மீது எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நடவடிக்கைகள் ரத்து செய்யப்பட வேண்டும். அதற்கு அரசாங்கங்கள் நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிறது பாதிக்கப்பட்டவருடைய குடும்பத்துடைய கருத்தாக புரிஞ்சுக்கிறோம். இந்த நிகழ்ச்சியில இணைந்த திரு ஐயநாதன் மற்றும் புதுக்கோட்டையிலிருந்து கள நிலவரங்களை வழங்கிய எமது செய்தியாளர் சுந்தர் மற்றும் பார்த்த நேயர்களுக்கு நன்றி தெரிவித்து விடைபெறுகின்றோம். வணக்கம். Thank you.